Good evening, sir. On behalf of Hamak Alumni Association, I warmly welcome to our faculty and alumni and students and the distinguished guests to today Mindspark series session. It is my pleasure to introduce our guest speaker, Mr. Sundar, a telecom professional with over 23 years of experience in wireless and wireline telecommunication. He has expertise in 5G NR and VoNR and VoLTE and VoIMS, LTE, UMES and GSM. Has worked with leading companies such as Ericsson, Huawei, Nokia, Tejas and Samsung. He is currently program manager at Tata Consultancy Service, supporting Verizon Communication in network solution and services. His career reflects strong leadership, innovation, and excellence. Beyond his technical expertise, he is admired for his communication, analytical, and organizational skills, making him a great role model for aspiring engineers. Student, this is a valuable opportunity to learn from an industry expert. Please listen carefully and make the most of this session. On behalf of Amak Alumni Association, I extend a warm welcome, Mr. Sundar. We are delighted to have you with us and look forward to our insights. Great pleasure. I welcome Mr. Sundar and invite him to deliver an inspiring and insightful talk. Thank you, sir. கொஞ்சம் கேஷுவலா பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சார் கொடுத்த இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய என்னமோ சொல்லியிருந்தாரு. இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு என்னன்னா, என் பேர் சுந்தர், 97 to 2001 அமக் பேட்ச், அமக் இசி பேட்ச். ஸோ இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சில்வர் ஜூப்ளி 4 நூற்றாண்டு கடந்து வந்து உங்களெல்லாம் மீட் பண்ணலாம், அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்ம அலுமினி சார், பிரசிடென்ட் அலுமினி பிளஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெஸ்பெக்டிவ் ஆல் ஹெச்ஓடிஸ் எல்லாருக்கும் ஒரு மிக்க நன்றி. ஏன் அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு எப்படின்னா பட்டிங் இன்ஜினியர்ஸ், பட்டிங் இனோவேட்டர்ஸ் அண்ட் என்டர்பிரனர்ஸ்க்கு வந்து சந்திச்சு பேசுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம அலுமினி சார், பிரசிடென்ட் மிஸ்டர் விஜயராகவன் சார், விஜயராகவன் ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பெக்டிவ் ஹெச்ஓடிஸ் ஆஃப் ஆல், இது நம்ம பிரின்சிபல், காலேஜ் பிரின்சிபல் எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஒரு நன்றி தெரிவிச்சிருக்கேன். சரி, இப்போ நம்ம இங்கே என்ன பார்க்கலாம், எந்த மாதிரி நம்ம விஷயங்கள் நம்ம இங்கே வந்து பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் சொல்லியிருப்பேன் 5G 6G அதோட இண்டஸ்ட்ரியல் அடாப்டேஷன் என்ன எதுக்காக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன் இந்த டைம்ல வந்து ஒரு 4 நூற்றாண்டு கழிச்சு நான் எங்களை மாதிரி ஆளுங்க வந்து உங்கள்கிட்ட ஏன் நான் பேசுறேன், என்ன ரீசன் அப்படின்னா, நம்மள்கிட்ட இருக்கிற விஷயங்கள் வந்து நிறைய டேட்டாஸ் எல்லாமே நிறைய விஷயங்கள் நம்மள்கிட்ட இருக்கு. பட் எதை நம்ம வந்து பார்க்கணும், எதை எடுத்துக்கிட்டு நம்மளோட கரியர்ல ஒரு வாய்ப்பை எடுத்துட்டு போகணும் அப்படின்ற விஷயம் வந்து நம்ம பல பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, நான் வந்து ஸ்டார்டிங் ஒரு காலேஜ் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் வந்து ஒரு காலேஜில் லெக்சராக தான் இருந்தேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தேடுறதுக்கு எனக்கு வந்து டைம் இருந்தாலும், அப்போ வந்து இன்டர்நெட் வசதி, ஃபோன் வசதி எதுவுமே பெருசாக கிடையாது. ஏன்னா ஐ நீட் டு கோ ஆன் வித் என்ன இருக்குன்னா புக்கு, ஒரு சில நியூஸ் பேப்பர்ஸ், இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பேப்பர்ஸோட, இல்லை ஒரு நார்மல் கூகுள் சர்ச்சோட ஒரு இன்டர்நெட் சென்டரில் போயிட்டு நான் ஒரு 10 நிமிஷம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் அப்படி தான் நான் வந்து டைம் வந்து. பட் இன்னைக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம கையில் இருக்கு. டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ், உங்களுக்கு வந்து டேப்ஸு, கம்ப்யூட்டர்ஸ், இது எல்லாம் நிறைய விஷயங்கள். அண்ட் யூ ஹாவ் த வெரி குட் டேட்டா கனெக்டிவிட்டி. இதெல்லாம் எப்படி நடந்தது? அதுவும் அமுக்கிலேருந்து ஒரு பையன் வந்து போய் இந்த இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கான் அப்படின்னா, சத்தியமாக நான் வந்து இந்த ஒரு 4 நூற்றாண்டில் நான் இதெல்லாம் பண்ணியிருப்பேன் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா நான் நினச்சி பார்க்கல காலேஜில் இருக்கிறப்ப. இதுதான் வந்து நிதர்சனம் உண்மை. பட் ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி வந்து நம்ம காலேஜ்லேயே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்காம, நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்காம நம்ம வளர்ந்தோம்னா, வெளியில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தேடல் வந்து நம்ம ஒரு தேடல், நம்மளோட தேடல் ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் நம்ம போகிற வழி வந்து ஒரு பக்கமாக இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் நம்ம வந்து நம்மளோட விஷயங்கள், அதாவது நம்ம என்ன மாதிரி ட்ரீம், என்ன மாதிரி ஒரு இதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டெலிகம்யூனிகேஷன். ஏன் இந்த டெலிகம்யூனிகேஷன் பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா டெலகிராஃப் அப்படின்ற ஒரு விஷயம்
உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் அந்த ஜென்ரேஷனில் கடந்து தான் வந்திருப்பீங்க. நீங்கள் அந்த டைமில் வந்து சின்ன குழந்தையா இருக்கலாம். இல்லை ஸோ அந்த டெலகிராஃப், டெலிஃபோன், தட் இஸ் டெலிஃபோன்றது நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம்னா ஒரு பிஎஸ்டிஎன் லைன் நம்ம சொல்லுவோம். பிஎஸ்டிஎன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு டிவைஸ் வந்து ஒரு கீபேட் உள்ளது, இல்லை ரிங் 0 to 9 நம்பர்ஸ் வந்து டயல் பண்ணி பேசியிருப்போம், கால் பேசியிருப்போம். பட் ஆனால் என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற லோக்கல் கால்ஸ் மட்டும்தான் நம்ம பண்ணியிருப்போம். அந்த ஒரு தஞ்சாவூர்லேருந்து நீங்கள் ஒரு கடலூருக்கோ இல்லை தஞ்சாவூர்லேருந்து கும்போணத்துக்கோ உங்களால் கால் பண்ணணும்னா யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் ஒரு 1 hour 2 hours அப்படி. ஏன்னா அந்த ரூட்டை வந்து மேனுவலாக டெலிஃபோன் ஆப்ரேட்டர்ஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து ஜஸ்ட் மேனுவலாக மாற்றி விடுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டயல் பண்ணிங்கன்னா, நம்பர் டயல் பண்ணிங்கன்னா யூ கேன் கால் ஃபார் யுவர் லோக்கலாக இருக்கலாம், ஐஎஸ்டி காலாக இருக்கலாம், எஸ்டிடி காலாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உட்கார்ந்த இடத்துலேருந்து நீங்கள் வீடியோவோட பார்க்குறீங்க. இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எப்படி நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு, அதில் என்னோட பங்கு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1% to 2% கூட இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ மோஸ்ட் ஆஃப் என்னன்னா, நான் போன உலகம் ஃபுல்லாக நான் சுற்று பார்த்த ஒரு விஷயம் எப்படின்னா, எல்லாரும் வந்து அவங்களோட தேடல் ஒன்று இருக்கும், அவங்களோட கனவு ஒன்று இருக்கும். இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஆன் ஹேண்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் அவங்க கரெக்டாக நினைச்ச விஷயத்தில், நினைச்ச நேரத்தில், நினைச்ச இடத்துக்கு போய் சேர முடியும். ஸோ அதே தான் இங்கேயும் நம்ம கம்யூனிகேஷன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், இந்த ஃபர்ஸ்ட் ஜி அப்படின்றது இல்லை 0 ஜென்ரேஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா தட் இஸ் 1890. நம்மளோட 1890 டில் 1980 வரைக்கும் 70 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0 ஜென்ரேஷன் அப்படின்னு ஒன்லி என்னன்னா பிட்ஸ் அண்ட் பீசஸாக வந்து நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் ஏன்னு போய் சேர்றதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகும், இல்லை 2 மணி நேரம். இதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், தந்தி டெலகிராஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வடிவத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு அனலாக் நம்மளோட நார்மல் ஸ்பீச்சை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு இது வந்தது தான் கோஆக்சியல் கேபிள், காப்பர் கேபிள், இந்த டெலிஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது வந்து என்னமே அனலாக் வடிவில். ஸோ அதுதான் அனலாக் அப்படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது குறிப்பாக எவ்வளோன்னா 1980 1990 வரைக்கும். 1990 நம்மளுக்கு ஒரு 2G அப்படின்ற ஒரு செகண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா வயர்லெஸ் மீடியம்லையும் கால்ஸ் போகலாம், வயர்லெஸ் மீடியம்லையும் கோஆக்சியல் கேபிள், ஃபைபர் ஆப்டிக் கேபிள் ப்ளஸ் ஐஎஸ்டிஎன் நம்ம வந்து நார்மலாக வந்து எப்படி சொல்லுவோம்னா இன்டெகிரேட்டட் சர்வீஸ் டிஜிட்டல் நெட்வொர்க்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி கேபிள் மீடியத்தில் நம்ம இன்ஃபர்மேஷனை ஃபாஸ்ட்டாக டிஜிட்டலைஸாக வெர்ஷனில் நம்ம அனுப்புறதுக்கு ட்ரை பண்ண ஒரு விஷயம். அப்போ வந்து என்னன்னா 95 நம்மளோட இந்தியாவில் வந்து இந்த ஜிஎஸ்எம்மோட இது பார்த்தீங்கன்னா ஒரு 95 பூம் ஆகும். பிபிஎல் மொபைல் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மேபி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா விக்கிபீடியாவில் பிபிஎல் மொபைல் அப்படின்றவங்க தான் கோயம்புத்தூரில் சதர்ன் என்டையர் தமிழ்நாடுக்கும் கோயம்புத்தூரில் தான் உங்களுக்கு மொபைல் ஸ்விட்சிங் சென்டர்னு நம்ம சொல்லுவோம். என்னன்னா கண்ட்ரோல் ரூம், சிம்பிளாக சொல்லணும்னா கண்ட்ரோல் ரூம். இந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்து டில் செங்கல்பட்டு, உங்களோட கன்னியாகுமரியிலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் இருக்கிற வர கால்ஸ் எல்லாமே, மொபைல் காலாக இருக்கட்டும், டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் வர இந்த காலாக இருக்கட்டும், எல்லாமே லேண்ட்லைன் காலுமே ரெண்டுமே மானிட்டர் பண்ணுற இடம் இங்கே கோயம்புத்தூர் தான் பேசுகிறாங்க. ஏன் சென்னை வந்து வரல, சென்னையை வந்து தனியாக தான் வச்சுருந்தாங்க. ஏன் அப்படின்னா சென்னையில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் நிறைய டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சஸ் இருந்தது, அதை வந்து குரூப் பண்ணி அதை வந்து கொண்டு வரத்துக்கு கொஞ்சம் டைம் பிடிச்சது. ஸோ அப்போ சென்னையை தனியாக வச்சுட்டு தமிழ்நாடை தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்கவங்க சென்னை கால் பண்ணணும் அப்படின்னா கால் பண்ணலாம். பட் ஆனால் அவங்க வந்து ஃபோனில் மொபைல் ஃபோனில் வந்து சென்னைக்கு வந்து பேசுகிறாங்கன்னா இன்கமிங்க்கு காசு, இதை தான் நம்ம வந்து ரோமிங்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அவங்களோட ஹோம் நெட்வொர்க் நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்கன்னா உங்கள் சொந்த வீட்டில் வந்து இன்னொரு விசிட்டர்ஸ் வீட்டுக்கு போகிறீங்க, அதாவது இன்னொரு வீட்டுக்கும் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஸோ அந்த இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம இங்கே அந்த ரோமிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவுமே இங்கும் சர்க்கிள்லையும் இது இதெல்லாம் வந்து என்னன்னா நம்மளோட செகண்ட் ஜென்ரேஷன் ஃபோன்ஸ் ஜிஎஸ்எம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ மெயினாக இது ப்ரிடாமினண்டாக என்ன அப்படின்னா இங்கே வந்து அனலாக்லேருந்து டிஜிட்டல் வடிவம் வந்தது, வயர்லைன்லேருந்து வயர்லெஸ் வடிவம் பெற்றது. ஸோ நம்மளோட வாய்ஸும் நம்மளோட எஸ்எம்எஸ். ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்னா பேஜஸ் நம்ம சொல்லுவோம். நம்ம என்னென்னா பேஜர் எப்படின்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு 500 நீங்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்பணும், ஒரு 500 வேர்ட்ஸ் வச்சோ இல்லை அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த கண்ட்ரோல் ரூம் டெக்ஸ்ட் நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க யாருக்கு அனுப்பணும் அப்படின்ற விஷயத்த நீங்கள்
இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அந்த டைமுக்கு அந்த பர்டிகுலர் ஆளுக்கு சிம்பிளாக என்ன சொல்லணும்னா, நீங்கள் ஒரு கடிதம் போடுறீங்க, கடிதம் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு போஸ்ட் பாக்ஸில் போடுறீங்க, இன்னொரு ஊருக்கு நம்மளுக்கு கடிதம் போகுது. அதுதான் நம்ம பேஜோட நம்ம சொல்கிறோம். ஸோ நீங்கள் ஹேவ் டு வெயிட். நீங்கள் இன்ஸ்டன்டாக எடுத்தோடனே நீங்கள் எஸ்எம்எஸ் போட்டு டக்குன்னு அனுப்பிச்சு நம்ம முடிச்சுட்டு அடுத்த நிமிஷம் போகிறோம் இல்லை. ஸோ அடுத்த 3G. இந்த 3G அப்படின்ற தேர்ட் ஜென்ரேஷன் மொபைலில் என்ன அப்படின்னா, உங்களோட இன்டர்நெட் மெயினாக இந்த இன்டர்நெட்டை வந்து மொபைலுக்குள்ள கொண்டு வந்தது தான் தேர்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் இது வந்து முக்கியம் அப்படின்னா, எல்லாரும் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் எக்ஸலண்ட்டாக எல்லாம் பேசுகிறோம், எஸ்எம்எஸ் அனுப்புகிறோம், பட் ஆனால் ஒரு கனெக்ட் இல்லை. இன்னைக்கு நான் வந்து உங்கள்கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸில் நான் சென்னையில் உட்காந்துட்டு உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஒவ்வொரு இடத்துல இருக்கலாம், அதாவது கோயில் நீ காலேஜில் இருக்கலாம், உங்களோட வீட்டில் இருக்கலாம், பட் ஸ்டில் யூ கேன் ஏபிள் டு see மை வீடியோ. ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கும் அதே சமயத்தில் பேசுறதுக்கும் உங்களோட ஆடியோ குவாலிட்டி விஷயத்த மெயினாக நீங்கள் பார்க்குற தட் இஸ் கண்டினியூஸாக கிடைக்கிறதுக்கும் உள்ளதான் தேர்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது 2000லேருந்து எவ்வளோ ஆச்சு. சரி, எங்கே நான் இதில் எப்படி நுழைஞ்சேன்? நிறைய பேர் சொல்லுவாங்க, காலேஜ் முடித்தோம், நம்ம வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம், ஒரு 1 year வேஸ்ட் பண்ணால் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம், செகண்ட் இயர் வந்து அப்படின்னா பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். கிடையாது. அதாவது 2001 நான் முடித்தது, 2 வருஷம் நான் லெக்சரில் இருக்கேன். பட் ஸ்டில் ஏன் இந்த இதுக்குள்ளே வந்தேன்னா, என்னோட கனவு என்ன கனவு அப்படின்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சா ஏன் எப்படி போகுது, ஏன் இந்த மாதிரி உள்ள என்ன நடக்குது, சர்க்கியூட் உள்ள என்ன நடக்குது, எலக்ட்ரானிக்ஸ்குள்ள என்ன நடக்குது, ஒரு சின்ன ஒரு ஆம்பிளிஃபையர் வச்சிருப்போம், சின்ன ஒரு கண்டென்சர் மைக் வச்சிருப்போம், அதில் ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சா எப்படி அதை ரெகனைஸ் பண்ணுது, அதுக்குள்ள என்ன அப்படின்னு இதெல்லாம் நீங்கள் உங்களோட காலேஜில் படிச்சிருப்பீங்க. தட் இஸ் ஒவ்வொரு எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஒவ்வொரு சப்ஸ்டிக்வெண்ட் இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து மீடியம் ஆஃப். ஸோ இதை வந்து ஒயர்லெஸ் தான் நம்ம ஏன் இந்த ஒயர்லெஸ் விஷயம் வந்து இவ்வளோ பிரபலமாக வந்தது அப்படின்னா, we are the success. அவர் ஜிஎஸ்எம் சக்ஸஸ் பண்ணி உலகத்துக்கு நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்னா இந்தியாவில் மட்டும்தான் ஃபர்ஸ்ட். இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்எம் எல்லா ஊர்லேயும் எல்லா நாட்டிலையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. பட் தே கேன் நாட் ஏபிள் டு சஸ்டைன், தே ஆர் நாட் ஏபிள் டு கெட் த ப்ராஃபிட். பட் நம்ம இதில் தான் ஸ்டில் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் ஃபோனில் நீங்கள் வந்து ஒரு 60 வயசு 70 வயசு ஆளுங்கிட்ட பார்த்தீங்கன்னா பட்டன் ஃபோன் வச்சுருப்பாங்க. உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி, ஈவன் எங்கள் அப்பா கூட ரொம்ப நாள் வரைக்கும் இந்த பட்டன் ஃபோன் தான். இன்னைக்கு தான் ஒரு லாஸ்ட் ஒரு 12 வருஷம் இல்லை 10 வருஷமாக தான் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாரு. ஸோ இது ஆனால் இன்னைக்கு எல்லாமே மொபைல் ஆம்பிங், தட் இஸ் மொபைல் பேங்கிங் எல்லாமே நீங்கள் ஃபோனில் பார்க்குறீங்க. யூ கேன் கிவ் ஆல் சார்ட் ஆஃப் இது இந்த அளவுக்கு வளர்ச்சி வந்தது எப்படி, என்ன சாத்தியம் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு விஷயம் தான். எல்லாத்துக்கும் வந்து என்னென்னா டெவலப்மெண்ட். ஸோ இது எல்லாமே எங்கேருந்து வந்தது அப்படின்னா, நார்மலாக ஃபிசிக்கல் மீடியம் ஓஎஸ்ஐ மாடல் நம்ம சொல்லுவோம், கம்ப்யூட்டர்ஸில் ஓஎஸ்ஐ மாடல் நம்ம சொல்லுவோம், ஃபிசிக்கல் லேயர் அப்படின்றத நம்ம சொல்லுவோம், ஃபிசிக்கல் மீடியம். ஸோ இந்த மீடியம் வந்து கோஆக்சியல் கேபிளாக இருந்தது, அடுத்து வந்து நார்மல் காப்பர் கேபிளாக மாறிச்சு. இந்த காப்பர் கேபிளில் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஃபைபர் ஆப்டிக் கேபிளாக வந்தது. ஃபைபர் ஆப்டிக் கேபிள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன மெஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் ஒயர்லெஸில் போச்சு அடுத்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்லலாம், ப்ளூடூத்தும் சொல்லலாம், ஈவன் ஒய்மேக்ஸும் சொல்லலாம். தென் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சர்டன் ஃப்ரீக்வன்சி, சர்டன் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட், சர்டன் கேரக்டரிஸ்டிக்ஸ், இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க வேவ் லென்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜென்ரலாக வேவ் லென்த் அப்படின்றது தான் இது ஒவ்வொரு இதில் இருந்து. ஸோ நீங்கள் டிவியோட நார்மல் டிவி தட் இஸ் உங்களோட டிஷ் டிவி பண்ணுறீங்களா, ஸோ அது வந்து சர்டன் மெகாஹெர்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். தட் இஸ் விஹெச்எஃப், யூஹெச்எஃப் அண்ட் தென் கிலோஹெர்ட்ஸ், மெகாஹெர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி ஃப்ரீக்வன்சி கூட நம்ம மெர்ஜ் பண்ணி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயம். ஸோ ஜென்ரலாக உங்களோட ஸ்பீடு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா வெறும் 2 kbps தான். ஒரு டேட்டா அனுப்பிச்சிங்கன்னா 2 kbps தான் எடுத்துக்கும். அதுக்கு மேலே அது கண்டக்ட் பண்ணுறதுக்குலாம் சக்தி கிடையாது. அடுத்து செகண்ட் 2G அப்படின்றத எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்பீடு 64 kbps வந்து ஒரு 120 kbps போகும். பட் நீங்கள் உங்களோட வாய்ஸ் இன்ஃபர்மேஷன் எவ்வளோக்கு எடுத்துகிட்டு போகணும்னா தட் இஸ் 8 kbpsலேருந்து 16 kbps தான் வாய்ஸ். ரிமைனிங் எல்லாமே சிக்னலிங்கு போயிடும். இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். தேர்ட் ஜென்ரேஷனாக அப்படியே உங்களுக்கு என்ன ஆகுது, தட் இஸ் 3Gயில் என்ன ஆச்சுன்னா வீடியோ வேணும். வீடியோக்கு எனக்கு வந்து 60 kbps நான் கொடுத்துருவேன். ரிமைனிங்ஸ் வாய்ஸ் அண்ட் டேட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 kbps நான் கொடுப்பேன். ஸோ என் ஆன் அண்ட் ஆட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக எனக்கு ஸ்பீடு எவ்வளோ கிடைக்குன்னா ஒரு மேக்ஸ் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 3 Mbps ஒயர்லெஸில், மினிமம் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு
இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா லேட்டன்சி அப்படின்ற ஒரு விஷயம் கொண்டு வந்தோம். லேட்டன்சி அப்படின்றது டேட்டா போய் சேர்ந்தா தெரியலையான்றது நமக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில். செகண்ட் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா டேட்டா போய் சேர்றதுக்கு வந்து 500 மில்லி செகண்ட் பிங்க் ரெஸ்பான்ஸ் டைம் வந்து 500 மில்லி செகண்ட். 3Gல பார்த்தீங்கன்னா அது அப்படியே டிராஸ்டிக்காக 80 மில்லி செகண்ட்ஸ்க்கு வந்துடுது. 4Gக்கு நீங்கள் வந்துடும். ஏன் 4G மொபைல் ப்ராட்பேண்ட் டேட்டா அதை நம்ம வந்து ஃபைபர் ஆப்டிக்கில் நீங்கள் கிடைக்கிற ஒரு வயர்லெஸ் மீடியமோட டேட்டா ஸ்பீடு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ஏர் இன்டர்ஃபேஸில் 4th ஜென்ரேஷனில் மொபைல் ப்ராட்பேண்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இதில் என்ன மொபைல் ப்ராட்பேண்ட் 4Gல என்ன அப்படின்னா, ஸோ இது எப்போ வந்தது அப்படின்னா 2010க்கு அப்புறம், தட் இஸ் 2009 லாஸ்ட்ல. இது எல்லாத்தையும் கவர்ன் பண்ணுறது என்னன்னா 3GPP ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவோம். IEEE 3GPP ஸ்டாண்டர்டு அவங்க தான். அப்புறம் வந்து சில டெலிகம்யூனிகேஷன் அசோசியேஷன் இன்டர்நேஷ்னலாக இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் கவர்ன் பண்ணி இந்தந்த ஃப்ரீக்வன்சியில் இந்தந்த கேரக்டரிஸ்டிக்ஸில் இந்தந்த இதுக்கு ஸோ கவர்மெண்ட் வந்து ரிசர்வ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மோட் ஆஃப் கம்யூனிகேஷனுக்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதுல இருந்து 5G என்ன, ஏன் 5G வந்து என்னன்னா என்ஹான்ஸ்டு மொபைல் ப்ராட்பேண்ட். சிம்பிளா சொல்லணும்னா உங்களோட POS டிவைஸ் இருக்கு பார்த்தீங்களா, இன்னைக்கு நீங்க வந்து கடைக்கு போறீங்க, ஒரு கார்டை ஸ்வைப் பண்றீங்க, இல்லை UPI போடுறீங்க, ஒரு ஆக்சிஸ் மொபைல் POS டிவைஸ், ஜஸ்ட் என்னதான் ஒரு சின்ன டிவைஸ் இருக்கும். அது இனிஷியலா எதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுன்னா GPRS 2Gல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. நான் வந்து ஸ்டார்ட் பண்ற டைம்ல ஏடிஎம் நிறைய ஏடிஎம்ஸ் மிடில் ஈஸ்ட்ல பார்த்தீங்கன்னா துபாயா இருக்கட்டும், ஒமனா இருக்கட்டும், அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மோடம், நம்மளோட ஒயர்லெஸ் மோடம் பக்கத்தில் இருக்க ஒரு சிம் கார்டு போட்டு அதை வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் நம்பர் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா அது ஆன் பண்ணி விட்டுரும். ஸோ அது வந்து அந்த ஏடிஎம்ல உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடும். அந்த மோடம் கூட அந்த ஏடிஎம் கனெக்ட் ஆகிடும். போகிறவங்களாம் இவங்க கேன் ஹேவ் ஒரு டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே கேஷ் டிரான்சாக்ஷன் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அந்த பக்கத்தில் இருக்க சைட் வந்து கன்ஜஸ்டட் ஆயிடுச்சு. அது பீக் டைம் ஒரு 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவர் டூயிங் த டிரான்சாக்ஷன், தே கேன் நாட் ஏபிள் டு யூஸ் த ஏடிஎம். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணாங்கன்னா தென் தே ஹேவ் டு கோ ஃபார் ஏ நார்மல் டிஷ் டிவி யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்களா. இப்போ இன்னைக்கு வந்து நம்ம DTH அப்படின்னு சொல்லி DTH ஹோம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி DTH விஷயத்த கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணும். இப்போ வந்து என்னன்னா இந்த இடத்துல போய் நான் என்ன பண்ணணும், என்ன ப்ராப்ளம், ஏன் இந்த ஏடிஎம் ஒர்க் ஆகலை, எதனால ஒர்க் ஆகலை அப்படின்னு கண்டுபிடிச்சு நம்ம வந்து, ஸோ இதுதான் வந்து என்னோட இனிஷியல் ஸ்டார்டிங். ஸோ இங்கேருந்து நம்ம என்ன, நான் ஒரு 2 வருஷம் லெக்சராக இருந்தேன். லெக்சர்லேருந்து நான் ஒரு அப்படிங்க எங்கேயும் பார்த்துட்டு இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு மொபைல் கம்யூனிகேஷனை பற்றி கொஞ்சம் படிச்சுக்கிட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இது என்ன பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி கொஞ்சம் பயணம் பண்ணேன். அந்த பயணம் பண்ண ஃபர்ஸ்ட் இது எங்கன்னா ஓமன்ல ஒரு ஒய்டோ அப்படின்றத சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து அது ஒரிடோ அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆப்ரேட்டர். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓமான் கத்தாரி டெலிகம்யூனிகேஷன் பேர். கவர்மெண்டோட கத்தாரோட கொஞ்சம் 50% இவங்களும், ஓமானோட 50% கவர்மெண்ட் பார்ட்னர்ஷிப்ல ஒரு ஆப்ரேட்டர் எடுத்தாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா GSM பக்காவா ரோல் அவுட் பண்ணணும். பக்காவா ரோல் அவுட் பண்றது அப்போ எங்க ஏற்கனவே நம்ம வந்து GSMல சக்சீட் ஆகிட்டோம். ஏன்னா நம்மளது வந்து நான் 95ல இருந்து we are at the peak till 2004, 5, 7 வரைக்குமே நம்மளோட GSMோட பீக் தான் இருந்தது. ஸோ அப்போ வந்து அவங்க இந்தியாவில இருந்து ஆள். ஸோ அந்த இடத்துல நான் வந்து ஒரு நார்மல் ஃபீல்டு இன்ஜினியரா, என்னது ஃபீல்டு இன்ஜினியர் என்னோட கரியர் எப்படி, நான் இங்கே வந்து ஒரு 2 வருஷம் வாதியராக இருந்துட்டு லெக்சராக இருந்துட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் அந்த மீன் டைம்ல என்னன்னா ஒரு 2 வருஷம் எம்இ, ஏன்னா லெக்சரர் வந்து நம்ம தக்க வைக்கணும், எம்இ படிக்கணும் அப்படின்றாங்க. அப்போ வந்து என்னென்ன எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணேன். ஏன் அந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணேன், அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இன்ஜினியரிங் பற்றி இருக்கிற குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, ஈஸியாக கம்பேர் பண்ணக்கூட. அது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் வர அன்னைக்கு. அப்போ வந்து என்னன்னா நம்மளுக்கு எலக்ட்ரானிக்ஸ்லையும் நம்ம வந்து போய் பண்ணிக்கலாம், இல்லை கம்யூனிகேஷன்லையும் போய் எடுத்துக்கலாம், இல்லை கண்ட்ரோல் இன்ஜினியரிங்லையும் போய் எடுத்துக்கலான்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நம்ம வந்து கண்ட்ரோல் இன்ஜினியரிங் நோக்கி எம்இ வந்து மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து அதில் தான் போய் சத்யபாமாவில் 2003 to 2005. ஸோ 2005 முடிஞ்ச உடனே 21 ஆகஸ்ட் கிளம்புறோம் இங்கேருந்து ஓமன். என்னன்னா ஃபீல்டு இன்ஜினியர், நம்மளுக்கு எதுவும் தெரியாது, என்ன ஏது என்ன விஷயம்னு தெரியாது. போயாச்சு. அங்கே போயிட்டு ஒரு ரூமில் வந்து எல்லாம் ரிசீவ் பண்ணாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து சைட்டை சர்வே பண்ணணும். ஏன்னா சைட்டை என்னடா சர்வே பண்ணணும் அப்படின்னா தெரியாது, நமக்கு தான் தெரியும். நம்ம தான் ஸ்டார்டிங் எல்லாமே இங்கே அகாடமிக்ஸ்லேருந்து வந்திருக்கோம். ஸோ அதை கொஞ்சம் படிக்கணும். நைட் உட்காந்து
நம்மளுக்கு வேலை கொடுத்துட்டாங்க, பட் இந்த வேலை தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பண்ணணும். ஸோ வி நீட் டு ஹேவ் கோஆர்டினேட்ஸ். என்ன கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா லேட் லாங். இன்னைக்கு நீங்கள் மேப்பில் பார்க்குறீங்களா, பின் பாயிண்ட் பண்ணிட்டு லேட் லாங் வந்து ஒரு பிளேஸை வந்து ஹைடென்டிஃபை பண்ணோம். லேட் லாங் நீங்கள் பிங் பண்ணீங்கன்னா யூ கேன் கோ ஓவர் த மேப். அந்த நேவிகேஷன் டூலுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அப்போ என்ன, இங்கேருந்து நான் வந்து ஒரு கோஆர்டினேட்ஸ் கொடுத்துறேன். கோஆர்டினேட்ஸ் வந்து நான் ஜிபிஎஸ்ல போட்டுட்டு, கார்மெண்ட் ஜிபிஎஸ்ல போட்டு லாக் பண்ணிட்டு ஐ நீட் டு கோ. அது கரடு மூடான பாதையாக இருக்கலாம், ரோடு இருக்கலாம், ரோடு இல்லாமல் இருக்கலாம். அதெல்லாம் என்ஷூர் பண்ணிக்கிட்டு வண்டி எடுத்துக்கிட்டு கூட ஒரு ஆள் லோக்கல் எடுத்துக்கிட்டு, லோக்கலில் இருக்கிற ஒரு தட் இஸ் அங்கே இருக்கிற லோக்கல் கேண்டிடேட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்மளை வழி அடித்து கூப்பிட்டு போகணும். போனோம்னா அங்கே போனோம்னா நம்பர் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்னா டிரான்ஸ்மிட்டர்ஸ், ரிசீவர்ஸ், ஆண்டனாஸ், அந்த மாதிரி நிறைய டவர்ஸோட எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கேபிள், ஃபைபர் ஆப்டிக் கேபிள், கோஆக்சியல் கேபிள், இது எல்லாமே இருக்கும். ஏசியும் இன்டோர் கேபினெட்ஸ் நம்ம சொல்லுவோம். இன்டோர் ஒரு ரூம் இருக்கும், ரூம் பக்கத்தில் ஒரு ஜென் செட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. இப்படி தான் நம்ம வந்து உள்ள ஒன்ஸ் இது முடிஞ்ச உடனே இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இதை டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அப்போ வந்து என்னென்னா டிரைவ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன டிரைவ் டெஸ்ட் அப்படின்னா, யூ வில் பி ஹேவிங் ஒன் லேப்டாப், ஒரு மொபைல் கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு சிம் அதில் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு யூ நீட் டு ஃபிகர் அவுட் த இது டெஸ்ட் கால். கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு டெஸ்ட் கால் பண்ணணும். டெஸ்ட் கால் பண்ணிவிட்டு அந்த சைட்டை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் வி ஹேவ் டு ரோம் அரவுண்ட். ஸோ அது எப்படி இருக்குன்னா, நம்மளோட செக்டர்ஸ், அதாவது ஆண்டனா 3 ஆண்டனாஸ், இப்போ நீங்கள் நிறைய டவர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஆண்டனாஸ் இருக்கும். அதில் எந்த ஆண்டனா எது ஸ்டார்டிங் அப்படி. ஸோ எப்படி நம்ம சொல்லணும்னா கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ கிளாக் வைஸில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா 0 to 60 டிகிரி இல்லை 0 to 120 டிகிரி அப்படி நம்ம வந்து கேம்பஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் சின்னதாக ஒரு நம்மளோட ஜாமெட்ரி பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது ப்ரொடெக்டர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கேயும் ஒரு கேம்பஸ் கொடுத்துருவாங்க. நம்ம நார்த் டைரக்ஷன் நின்று பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம வந்து எவ்வளோ டிகிரி அந்த ஆண்டனாவில் இருக்குது, நம்ம இடத்துல இருந்து என்ன எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ அது நார்மலாக நிறைய கம்பஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்போ தோராயமாக இந்த இது அப்போ நம்மளுக்கு ஒரு சைட் டேட்டா பேஸ்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, கோஆர்டினேட்ஸ் சைட் டேட்டா பேஸ் கொடுத்துருப்பாங்க. அதுவும் இதுவும் மேட்சாக இருக்கா? நம்மளோட வேலை என்ன, சைட்டு வந்து 3 செக்டரையும் கவர் பண்ணி ஒரு ட்ரைவ் பண்ணணும். அதில் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக வருதா, டேட்டா ஒர்க் ஆகுதா, வாய்ஸ் ஒர்க் ஆகுதா, எவ்வளோ ஸ்பீடில் ஒர்க் ஆகுது, எந்த பாயிண்ட்ல எனக்கு மேக்ஸிமம் ஸ்பீட், எந்த பாயிண்ட்ல மினிமம் ஸ்பீட் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இந்த விஷயத்த நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இதெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், இதுக்கு வந்து சில சாஃப்ட்வேர்ஸ் நம்ம சொல்லுவோம். டெம்ஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம், டெம்ஸ் டிஸ்கவரின்னு சொல்லுவோம், அப்புறம் வந்து ஆக்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஒவ்வொரு வெண்டர்ஸோட டூல். என்னன்னா இதில் என்ன இன்ஃபர்மேஷன் அண்ட் கடைசியாக இந்த லாக்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறப்ப எப்படி இருக்கும்னா, உங்களோட நார்மல் ஓஎஸ்ஐ மாடல் நீங்கள் படிச்சிருக்க ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸில் ஓஎஸ்ஐ மாடலோட ஃபிசிக்கல் லேயர், அடுத்து வந்து உங்களுக்கு டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படின்னு சொல்லி, அதாவது லேயர் 1, லேயர் 2 மெசேஜ், லேயர் 3 மெசேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப் டு நெட்வொர்க் லேயர் வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து இந்த டூல்ஸ் வந்து கொடுக்கும். என்ன அப்படின்னா, எங்கே பிரச்சனை இருக்குது, எங்கே பேண்ட்வித் ப்ராப்ளம் என்ன, எவ்வளோ ஸ்பீடில் ஏன் வரல, ஏதாவது கன்ஜெஷன் இருக்கா, எவ்வளோ யூசருங்க சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து இதெல்லாமே ஓவர் கம் பண்ணி அடுத்து 3G நம்ம வந்து பண்ணுறோம். வீடியோ காலையும் நம்ம ஆட் பண்ணுறோம். வாய்ஸு, டேட்டா, அது நார்மல் டேட்டா, வீடியோ கால் நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த வீடியோ கால் பண்ணுறப்ப நம்ம ஹச்டி வீடியோ கால் எனக்கு வேணும், ஐபி டெஃபினேஷன் டிவி வேணும் அப்படின்னா 4Gக்கு நம்ம மொபைல் என்ன மொபைல் ப்ராட்பேண்ட் அப்படின்னு சொல்லிடும். இது போகும். இதை விட இன்னும் எனக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, ஒரு செஸ்மிக் வந்து எர்த்குவாக் வருது, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஒரு எர்த் ஸ்டேஷனுக்கு அனுப்பணும். சேட்டலைட்டையும் நம்மளோட மொபைல் டவர்ஸ் ப்ளஸ் ரிமைனிங் ஒவ்வொரு ஏரியாவில், தட் இஸ் என்னன்னா ஒவ்வொரு கண்ட்ரோல் ஸ்டேஷன் எர்த்தில் இருக்க வெவ்வேறு எர்த் ஸ்டேஷனுக்கு நாங்கள் அனுப்பணும் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஹை ஸ்பீடு வயர்லெஸும் வேணும், அதே சமயத்தில் எனக்கு டேட்டா ஃபாஸ்ட்டாகவும் போகணும், எந்த விதமான லேட்டன்சியும் ஜாஸ்தி லேட்டன்சி இருக்கக்கூடாது, திருப்பி எனக்கு அக்னாலஜ்மெண்ட் போய் சேர்ந்துச்சுன்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டாக ஃபாஸ்ட்டாக எனக்கு சொல்கிறதுக்கும் வரும். ஸோ அப்போ தான் இங்கே வந்து 5G ஓடாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், என்ஹான்ஸ் மொபைல் ப்ராட்பேண்ட் ஐஓடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது NB-IO, நேரோ பேண்ட் ஐஓடி. அது GSM இருக்குது பார்த்தீங்களா, அது நேரோ பேண்ட். 3G இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒயிட் பேண்ட். LTE அப்படின்றது, அதாவது ஃபோர்த் ஜென்ரேஷன்ன்றது கம்பைன், நம்ம நேரோ பேண்டையும் ஒயிட் பேண்டையும் கம்பைன் பண்ணி கொண்டு வர்றது தான் பெஸ்ட் ஆஃப்
இந்த 2Gயோட டெக்னாலஜியும் 3Gயோட டெக்னாலஜியும் பெஸ்ட் ஆஃப் கம்பைன் பண்ணி 4Gல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 4Gயோட கொஞ்சம் யோசிக்கிற விஷயத்த உள்ள நம்ம ஹியூமன் இன்டர்வென்ஷன் அது என்னன்னா செல்ஃப் ஆர்கனைஸ் நெட்வொர்க் சொல்லுவாங்க. கன்ஜெஷன் ஆச்சுன்னா என்ன கன்ஜெஷன் வந்துச்சு, எதனால கன்ஜெஷன், டிராஃபிக்னால வந்துச்சா, இல்லை எனக்கு சேனல் வந்து அதாவது என்னோட ஏர் இன்டர்ஃபேஸ் கன்ஜெஸ்டடா இருக்கா, இல்லை எனக்கு மீடியம் ப்ராப்ளமா, இல்லை எனக்கு ஹார்ட்வேர் ப்ராப்ளமா, இல்லை எனக்கு வந்து கனெக்டிவிட்டியில் எங்கேயாவது ஒரு ராப்பிடாக எனக்கு வந்து டிஸ்கனெக்ட் ஆகுது, அதாவது ஒரு ஃபயர் வால் பிரேக் ஆச்சு, இல்லை மாதிரி ஐபி ப்ராட்காஸ்ட் அன்வான்ட் ஐபி ப்ராட்காஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா இதெல்லாம் வந்து ஒரு வைரஸ் அட்டாக் மாதிரி இருக்கு அப்படின்றது. ஸோ இதெல்லாம் வந்து தன்னைத்தானே செஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இங்க வந்து 5Gல இருக்கு. 6Gல என்ன அப்படின்னா ஏஐ நேட்டிவ், அதாவது இதனால வரைக்கும் ஹியூமன் வந்து இதை மானிட்டர் பண்ணிட்டு இருந்தா இதுல வந்து விஷயங்கள் எல்லாமே வந்து கொண்டு வரும். ஸ்பீடும் இதுல வந்து எப்படின்னா 5Gயோட ஒரு 100 to 1000 டைம்ஸ் ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. 1 TBS தட் இஸ் ஏர் இன்டர்ஃபேஸ்ன்றது உங்களோட வயர்லெஸ்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா என்னன்னா 1 TB ஸ்டார்ட் ஆகும். இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அடிப்படை பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் இவ்வளோதான். இதுக்கு வந்து ஃபைபர் ஆப்டிக் மீடியமும் இருக்கும், இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோஆக்சியல் கேபிளும் இருக்கும், மைக்ரோவேவ் இன்ஜினியரிங் இருக்கும், உள்ள மைக்ரோவேவும் இருக்கும். ஸோ அடுத்து பவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோட இது இருக்கும், சிவில் இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஸோ இது ஒவ்வொரு விஷயம் நீங்கள் வெரிசான் நம்ம சொல்கிறோம், யூஎஸோட ஏரியா பார்த்தீங்கன்னா பெருசு. ஏன் அங்கே வயர்லைனோட இது அதிகமாக இருக்குன்னா வயர்லெஸ் வச்சு நம்பர் ஆஃப் டவர்ஸ் போட்டு நம்ம நிறைய இப்போ நீங்கள் ஒரு சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளோ டவர்ஸ் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜென்ரலாக ஒரு ஏர்டெலுக்கு எவ்வளோ டவர்ஸ் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு சென்னையோட சிட்டியை கவர் பண்ணுறது? யாராவது ஒரு சின்ன ஒரு தோராயமான ஒரு கவுண்ட் சொல்லுங்களேன். இல்லை நம்மளுக்கு ஒரு தஞ்சாவூர் திருப்பூர் சொல்லுங்கப்பா. ஒரு 2000 இருக்கும். இது நீங்க சொல்ற ஒரு 2000 அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பிஎஸ்என்எலுக்கு சென்னையை கவர் பண்ணக்கூடிய, அது ஒன்லி நார்த் அண்ட் சவுத் சென்னை மட்டும்தான். இதுல வந்து இப்ப நம்மளோட செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ஏரியா இதெல்லாம் வந்து கணக்குல வராது. இது வந்து 2000. ஏர்டெலுக்கு நான் ஒர்க் பண்றப்ப நான் சொல்றது பார்த்தீங்கன்னா ஒரு 2013 to 2016 இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மொத்தமே பார்த்தீங்கன்னா 6000 7000 டவர். இதுதான் இருக்கிறதுல சவுத் இந்தியாவில எங்க அதிக டவர்ஸ் ஏர்டெலுக்கு இருக்கு அப்படின்னா, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய தெலுங்கானா பிளஸ் ஆந்திர பிரதேஷ் இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணீங்கன்னா இவ்வளோ டவர்ஸ் கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்குன்னா கிட்டத்தட்ட 40,000 டவர். 40,000 டவர்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2Gயோட இது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சின்னு சொல்லுவோம் நம்ம வந்து கண்ட்ரோல் டவர்ஸ் ஒரு 250 டவர்ஸ் சேர்ந்து ஒரு மெயின் சர்வரில் கொடுத்துருவோம். பேஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலர் நம்ம சொல்லுவோம். அந்த பேஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 250 டிவைஸ் அப்படின்னா அதே மாதிரி 120 பிஎஸ்சி. 3Gக்கு வந்து ஆர்என்சி நம்ம சொல்லுவோம், ரேடியோ நெட்வொர்க் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இதுக்கு எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட 100 ஆர்என்சி. இப்போ இதுல இருந்து நான் 4Gக்கு நான் பண்ணணும் அப்படின்னா எம்எம்இஸ் சொல்லுவோம். அதாவது எப்படி சொல்லுவோம்னா இ நோட் பிஸ் அண்ட் எம்எம்இஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஏன் இ நோட் பினா என்ஹான்ஸ் நோட் பி 3Gயோட என்ஹான்ஸ்டு வெர்ஷன் தான் நம்ம. அதாவது நான் சொன்ன பார்த்தீங்களா மொபைல் ப்ராட்பேண்ட் அப்படின்ற மொபைல் டேட்டா அப்படின்றத என்ஹான்ஸ் பண்றதுக்கு ஸ்பீடுக்காக மட்டுமே கொண்டு வந்தது தான் நம்ம வந்து. அதனால தான் 2Gயோட விஷயத்தையும் 3Gயோட மெரிட்ஸ் விஷயத்தை மட்டும். ஸோ 2G வந்து எப்படின்னா ஃப்ரீக்வன்சி அடிப்படையில் தான் ஒர்க் ஆகும். 3G வந்து எப்படின்னா பவர் அடிப்படையில் எவ்வளோ பவர் நீங்கள் டிரான்ஸ்மிட் பண்றீங்க, அதாவது 20 வாட்ல பண்றீங்களா 30 வாட்ல டிரான்ஸ்மிட் பண்றீங்களா, ஸோ எவ்வளோ சிக்னல் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி நீங்க பண்றீங்களோ அவ்வளோ படும். ஆனால் 3G என்ன சொல்லுவோம்னா எல்லாமே உங்களோட மொபைலே பேசும். எவ்ரி செகண்ட்ஸ் நேனோ செகண்ட் மைக்ரோ செகண்ட்ஸ்க்கு மெஷர்மெண்ட் ரிப்போர்ட் அனுப்பிச்சிட்டு என்னன்னா நான் நெட்வொர்க் கவரேஜ் விட்டு வெளியே போறேன், எனக்கு வேற நெட்வொர்க் எங்க இருக்கு, இன்னொரு சைட் டவர் எனக்கு எங்க இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு நீ சீக்கிரம் எனக்கு கொடு அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் பேட்ச் பண்ணி கொடுத்துட்டே போகும். இதுதான் வந்து மெயின் 3Gயோட அட்வான்டேஜ். ஸோ 2Gல எப்படின்னா நம்மளோட பேஸ் ஸ்டேஷன் நான் பேசுற சவுண்ட் வந்து தோராயமா ஒரு கண்ட்ரோல் இவ்வளோ ஆம்பிளிடியூட்ல இவ்வளோ ஸ்ட்ரென்த்ல நான் பேசணும் அப்படின்றது மட்டும்தான் பிடிஎஸ் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். பிஎஸ்சி வந்து பிடிஎஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். அது ஒரு கான்ஸ்டன்ட் பவர்ல அப் ரெகுலேஷன் டவுன் ரெகுலேஷன் சொல்லுவோம். நம்ம எப்படின்னா கொஞ்சம் ஏற்றி பேசுங்க கொஞ்சம் இறக்கி பேசுங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணி பேசிட்டு. ஸோ 6Gயோட இது என்ன அப்படின்னா 1 TB இது வேணும். ஏஐயோட எல்லா இண்டஸ்ட்ரீஸ் நாட் ஓன்லி டெலிகாம் டிஃபென்ஸ்
ஸோ இருக்கிற ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸோட சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரி ப்ளஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா. ஸோ இந்த டேட்டாவை வச்சு அதேமாரி நம்பர் ஆஃப் டிவைசஸ் நம்ம எப்படி சொல்லணும்னா, ஈவன் நீங்கள் வந்து ஒரு ப்ளூடூத்தில் ஒரு ஹெட்செட் கனெக்ட் பண்ணிருக்கீங்க, இல்லை ஒரு சின்ன ஒரு இது டிவைஸ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த அதோட மேக் அட்ரஸை எடுக்கிற அளவுக்கு கனெக்டிவிட்டியை உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு உள்ள இதுதான் 6th ஜென்ரேஷன். அது வந்து இன்னும் வந்து நம்மளோட கமர்ஷியல் லான்ச் கிடையாது. 2028 இருந்து 2030 ஆனால் 6Gயோட இது பட் டெஸ்டிங் எல்லாமே நிறைய போயிட்டு இருக்கு. ஏன் இதுல வந்து என்ன ரீசன் அப்படின்னா, இந்த ஃப்ரீக்வன்சி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் வந்து 1st ஜென்ரேஷன், 2nd ஜென்ரேஷன், 3rd ஜென்ரேஷன், இது எல்லாம் பார்த்தீங்கன்னா மெகாஹெர்ட்ஸ். ஸோ நம்மளோட நார்மல் எப்படின்னா 700 மெகாஹெர்ட்ஸ், 900 மெகாஹெர்ட்ஸ், 1800 மெகாஹெர்ட்ஸ், 2100 மெகாஹெர்ட்ஸ், 2600 மெகாஹெர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா UHF, VHF அப்படின்ற அந்த ரேஞ்ச் டிவி மீடியாஸ்லாம் தாண்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மெகாஹெர்ட்ஸில் வந்து நிற்குது. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி நம்ம ஜிஎஸ்எம்ல எவ்வளோ போகும் அப்படின்னா, ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கே போகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 180 கிலோஹெர்ட்ஸில் தான் நம்மளோட இன்ஃபர்மேஷன். அது ஒரு பல்ஸ் கோட் மாடுலேஷன் தான் உங்களுக்கு போகும். டிஜிட்டல் கம்யூனிகேஷன், தட் இஸ் டிஜிட்டல் மாடுலேஷன் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் போகும். இதே வந்து பார்த்தீங்கன்னா 3Gயில் பொறுத்த வரைக்கும் பவரில் போகும். ஸோ 4G பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்மளோட CDMA ஆர்த்தோகனல் இதுன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம அது ஆர்த்தோகனல் 2 கோடுக்கு நடுவில் வந்து என்னென்னா ரிசோர்ஸ் பிளாக் நம்ம சொல்லுவோம். ஜென்ரலாக வந்து இன்ஃபர்மேஷன் இஸ் கோயிங் கேரி ஃபார்வர்டு இன் ரிசோர்ஸ் பிளாக். அது அப்புறம் ரிசோர்ஸ் எலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது என்னென்னா டைம் அண்ட் ஃப்ரீக்வன்சிக்கு ரெண்டுத்துக்கும் ப்ரொபோர்ஷனலாக 45 டிகிரி. நீங்கள் உங்களோட 3rd செமஸ்டரோட எலக்ட்ரோமேக்னடிக் தியரியில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் இண்டக்ஷன், தட் இஸ் மேக்னடிக் இண்டக்ஷன் நீங்கள் படிச்சிருப்பீங்க. தட் இஸ் என்னென்னா உங்களுக்கு வந்து 45 டிகிரி, அதாவது எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் எனர்ஜி வந்து மேக்னடிக் வந்து ஒரு 45 டிகிரி டிவியேஷனில் உங்களுக்கு போகும். அப்போ வரப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு வில் கெட் ஒன்னா ப்ராபகேஷன் மாடல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஜென்ரலாக, இல்லை ரேடியேஷன் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி நீங்கள் 5th செமஸ்டரில் படிச்சிருப்பீங்க. தட் இஸ் ஏன் ரேடியேஷன் ஒரு எனர்ஜி சோர்ஸ்லேருந்து வெளியில் வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு பலூன் மாதிரி ஒரு டைப்பில். இப்படிதான் வந்து இதுதான் வந்து நம்ம இது எந்த டைரக்ஷனில் போகுது, என்ன மாதிரி ஏர் இன்டர்ஃபேஸில் போகுது, அது எந்த ஸ்பீடில் போகுது அப்படின்றது தான். சரி, இதில் என்ன வேலை வாய்ப்பு இருக்குது, நம்மளோட வேலை இந்த இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குப்பா. ஏன்னா நான் உள்ள வெளியே வர்றப்ப பார்த்தீங்கன்னா இவ்வளோ டேட்டாஸ்லாம் கிடையாது. என்னன்னா கொஞ்சம் உட்காருவோம், எடுப்போம், ஒரு எக்ஸல் ஷீட் எடுப்போம், எவ்வளோ டேட்டா கஸ்டமரோட டேட்டா எடுப்போம், அதாவது ஒரு கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ நான் வந்து ஒரு 10,000 சைட் சொன்னோம் பார்த்தீங்களா, 10,000 சைட்டை வந்து ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுவேன், ஒரு ஃபேக்ட் டூல் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சில கீ இண்டிகேட்டர்ஸ் கவுண்டர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அது என்ன சொல்லுவோம்னா, இதில் இவ்வளோ ஸ்பீட் போயிருக்கு, இதில் இவ்வளோ ஆக்டிவ் யூசர் வந்திருக்காங்க, இவ்வளோ யூசர் வெளியில் போயிருக்காங்க, இவ்வளோ யூசர் உள்ளே வர முடியாமல் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணணும். ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஜென்ரலாக. அதுவும் ரேடியோ ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். இந்த ரேடியோ ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்னன்னா, என்கிட்ட சைட்ல அந்த என்ன இது டேட்டா இருக்கு, தட் இஸ் என்ன அதாவது எப்படின்னா ஜிஎஸ்எம் அப்படின்னு சொன்னா 4 TRX நம்ம 4 டிரான்ஸ் ரிசீவர் போட்டிருக்கோம் அப்படின்னா 4 டிரான்ஸ் ரிசீவருக்கு எனக்கு வந்து ஒரு டிரான்ஸ் ரிசீவருக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோன்னா எனக்கு வந்து ஒரு 3 எர்லாங், 1.5 எர்லாங் வந்து 3 எர்லாங் வரைக்கும் வாய்ஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். கொஞ்சம் கன்ஜஸ்டடோட, அதாவது கிரேட் ஆஃப் சர்வீஸ் 2% கிரேட் ஆஃப் சர்வீஸ் நம்ம சொல்லுவோம். அதாவது எப்படின்னா 2%னா 98% ஆஃப் த டைம் நீங்கள் 100 டைம் நீங்கள் கால் பண்ணுறீங்க, 98 டைம் சக்சீட் ஆகுது, 2% ஃபெயிலியர் ஆகணும். நானே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இட் கேன் டபுள். எவ்வளோ டபுள் ஆகும், அதாவது 1.5 எர்லாங்ஸ் வந்து 3 எர்லாங்ஸ். பட் ஐ ஹேவ் த ரிப்பீட்டட் கனெக்ஷன் ஃபெயிலியர்ஸ் அலோவ் பண்ணி தான் எனக்கு உள்ளே வரும். அதேமாரி ஒரு 4 இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன 12 எர்லாங். நார்மல் சர்க்கம்ஸில் எனக்கு 7 எர்லாங் தான் கொண்டு போக முடியும். எவ்வளோ 4, அதில் ஒரு 4 எவ்வளோ வச்சு உங்களுக்கு 7 எர்லாங்லேருந்து 8 எர்லாங். பட் என்ன கிரேட் ஆஃப் சர்வீஸ் 2% கிரேட் ஆஃப் சர்வீஸ் நான் கொடுத்தேன்னா என்ன 12 எர்லாங் வரைக்கும் கொண்டு போகணும். இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுவோம், நான் வந்து ஃபுல் ரேட் ஆஃப் ரேட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். வாய்ஸை வந்து 8 kbpsலேருந்து 4 kbpsக்கு டவுன் கிரேட் பண்ணேன்னா ஸ்டில் ஐ கேன் கோ வித் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எர்லாங்ஸ். ஸோ கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணாமல் இது எல்லாமே எனக்கு என்னன்னா பிஎஸ்சியில் வர்ற ரிப்போர்ட்டை வச்சு நான் கண்டுபிடிச்சி அதை வந்து அதுக்கான பேராமீட்டர்ஸ், சில பேராமீட்டர்ஸ் அல்காரிதம், ஒவ்வொரு வெண்டரோட அல்காரிதம்ஸை செட் பண்ணுறது தான்.
ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களுக்கு ஐபிஎல் மேட்ச் நடக்குது. ஸ்டேடியத்தில் எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் வந்து உள்ள வராங்க. எல்லாரும் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணணும், எல்லாருக்கும் டேட்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு அங்கே மொத்தமே அந்த ஸ்டேடியத்தை கவர் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ சைட் இருக்கும்? 4 சைட் தான் இருக்கும், இல்லை 5 சைட் தான் இருக்கும். அதுக்கு மேலே எனக்கு பர்மிஷன் இருக்காது சைட் போடுறதுக்கு. அப்போ என்ன பண்ணுவேன்னா, டெம்பரரியாக சில சைட்ஸ் இந்த ஸ்டேடியத்துக்குள்ளார நான் வந்து நிறைய சில மைக்ரோ ஆண்டனாஸ் வச்சிருப்பேன், மைக்ரோ டிவைசஸ் வச்சிருப்பேன். அது மைக்ரோ டிரான்ஸ்ரிசீவர்ஸ்னு சொல்லுவோம், இல்லை பிகோ செல்ஸ், ஃபெம்டோ செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னா இந்த சீம்லெஸ் கனெக்டிவிட்டி, டேட்டா கனெக்டிவிட்டியும் வாய்ஸ் கனெக்டிவிட்டியும் பிக் பண்ணி, தட் இஸ் ஒரு நீங்க சொல்லணும் ரிப்பீட்டர் ஆம்பிளிஃபையர் நீங்க படிச்சிருவீங்க. அந்த சிக்னலை பிக் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த பர்டிகுலர் லொக்கேஷன்ல, அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு மட்டும். ஸோ இப்போ நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு நார்த் விங், சவுத் விங், ஈஸ்ட் விங், வெஸ்ட் விங் அப்படின்னா, நார்த் விங்ல 1 லட்சம் பேர் இல்லை ஒரு 50,000 பேர், சவுத் விங்ல ஒரு 50,000 பேர். ஸோ இப்போ மொத்தம் 4 விங்லையும் சேர்த்து எனக்கு என்னன்னா ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்கன்னா, அந்த 2 லட்சம் பேருக்கும் எனக்கு வந்து டெம்பரரியா சைட்ஸ் கொண்டு வந்து போட்டுட்டு ஐ கேன் கனெக்ட் வித் இது மேக்ஸிமம் டேட்டா, மேக்ஸிமம் கெப்பாசிட்டி நான் கொடுத்து ஐ கேன் ரன் த்ரூ தட். இது பேர் வந்து ஸ்பெஷல் ஈவெண்ட் நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்பெஷல் ஈவெண்ட்டை மானிட்டர் பண்ணுறது, இந்த ஸ்பெஷல் ஈவெண்ட்டை கொண்டு போய் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு வைக்கிற வரைக்கும் இதெல்லாம். ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுட்பால் நடக்குது. ஃபுட்பால் ஸ்டேடியத்தில் உங்களுக்கு எல்லாரும் வந்து அந்த ஸ்ட்ரீமிங் ஃபோட்டோ அப்படியே அந்த கோல் போடுற அந்த ஒரு விஷயத்து மொமெண்ட்டை வந்து வீடியோ எடுத்து ட்ரான்ஸ்மிட் பண்ணுவாங்க அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு. இந்த சீம்லெஸ் கனெக்டிவிட்டியை கொண்டு வந்து கொடுக்கறது தான் இந்த 5Gயோட வேலையும் 6Gயோட வேலையும். 6G வந்து ஸ்டில் இன் த டெவலப்மெண்ட், பட் 4G அண்ட் 5Gயோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபி ஸ்ட்ரீமிங்கை டேரெக்டாக ஒரு யூடியூப் போட்டிங்கன்னா பஃபரிங் இல்லாமல் வரணும், அதுதான் வந்து உங்களோட 4G. 3Gயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு FTP பண்ணுறீங்க, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து நாங்கள் சத்த நேரத்தில் ஒரு டவுன்லோட் பண்ணுறீங்க, ரீசெண்டான ஒரு HD வீடியோ டவுன்லோட் பண்ணுறீங்க, இட் டேக்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை டவுன்லோட் ஆகும், அவ்வளோதான் பண்ண முடியும். ஆனால் யூடியூப் போட்டிங்கன்னா பஃபராகி வைப்போம், அதுதான் 3Gயோட. ஸோ இதுதான் ஒரு சின்ன ஓவர்வியூ. இதில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ், ஏதாவது நம்ம என்ன மாதிரி உங்களுக்கு இது அப்படின்றது என்னோட இன்னும் ஃபர்தராக சொல்லணும்னா இன்னும் நிறைய டைம் எடுக்கும். பட் ஆனால் அதோட கொஞ்சம் நீங்கள் உங்களோட கொஸ்டின்ஸ் மட்டும் சொல்லுங்க, நம்ம என்னன்றது பார்த்து என்ன புரிஞ்சுக்கலாம், என்ன மாதிரி விஷயங்களை இதில் வந்து நீங்கள் போக விரும்பணும்னு நினைக்கிறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் அதிகமாக எதிர்பார்க்கலாம், கொஸ்டின்ஸ் கேளுங்க. அதுதான் சார், என்ன கொஸ்டினாலும் பரவாயில்ல. என்னடா ஒரு இவ்வளோ பெரிய ஒரு ஆள்கிட்ட வந்து உட்காந்துரும், ஒரு கால்நூற்றாண்டு வந்து வந்திருக்குமே என்ன அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு என்ன தெரியுது, என்ன மாதிரி நீங்கள் உங்களோட ஐடியாஸ் என்ன மாதிரி லைனில் இருக்கீங்க. ஏன்னா நான் இப்போ ஏன் சொல்கிறேன்னா, இந்த AI இந்த விஷயம்லாம் நம்ம வந்து சொல்லலாம், ஆனால் ஸ்டில் இந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். ஏன்னா இந்த டேட்டாவை வந்து கரெக்டான டேட்டாவா இல்லை தப்பான டேட்டாவான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே இன்னும் நிறைய டைம் எடுக்கும். ஸோ அதனால நீங்கள் தைரியமாக கேளுங்க, என்ன மாதிரி வேலை வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, இல்லை என்ன மாதிரி விஷயங்கள்ல வந்து உங்களே அந்த ட்ரீமை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி இதை வந்து உங்களோட கேள்வி கேட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் பதில் சொல்லலாம். குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். என்னோட நேம் வந்து தனலட்சுமி சார். நான் EC ஃபைனல் இயர் படிக்கிறேங்க சார். சொல்லுங்க. இப்போ நீங்க டீச் பண்ண கான்செப்ட்ஸ் படி நாங்க வயர்லெஸ் கம்யூனிகேஷனும் 4G 5G நெட்வொர்க்ஸும் படிச்சிருக்கோம் சார். பேசிக் நாலேஜ் இப்போ நீங்க சொன்னதெல்லாம் இப்போ ரீகலெக்ட் பண்ண மாதிரி இருக்கு சார். ஓகேமா. இப்போ நீங்க ஒர்க் பண்ற ஏரியால இப்போ இன்டர்ன் பண்ணோம்னா எப்படி சார் அதுக்கு பாசிபிள் இருக்கா சார்? இப்போ நான் அந்த இன்டர்ன் அப்படின்றது அந்த இன்டர்ன்ஷிப்க்கு நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்களும் ஒன்றும் பெருசாலாம் நீங்க வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே உங்களோட செமஸ்டர்ல படிச்சிருக்க மொபைல் கம்யூனிகேஷன், இந்த AI இல்லை நியூரல் நெட்வொர்க்ஸ் ஏதோ ஒரு எனக்கு இன்னும், ஏன்னா நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா AI அப்படின்ற ஒரு விஷயம் நான் எலக்டிவா தான் படித்தேன். சிம்பிளா சொல்லணும்னா அன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் தான் அது. ஏன்னா அப்படிதான் இருக்கு. டில் 2019 வரைக்குமே அது ஒரு சப்ஜெக்ட் தான். அது ஒரு பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங். எப்போ வந்து இந்த கொரோனா வைரஸ்லாம் வந்து பார்த்தீங்களா, இந்த ஒரு பேண்டமிக் இருந்தது பார்த்தீங்களா, அந்த டைம்ல நம்ம ஹியூமன் போக முடியாத விஷயத்த ஒரு ஆர்டிஃபிஷியலா ஒரு இது விஷயம் வந்து செய்ய வைக்கணும். ஒரு பெரிய ஒரு எர்த்குவேக் சினாரியோஸ் நடக்குது, அங்க வந்து ஒரு AI வந்து கீழே ஒரு கிட்டத்தட்ட வந்து நம்ம எப்படி சொல்றது, நம்பர் ஆஃப் ஒரு கலாமிட்டி, நேச்சுரல் கலாமிட்டில
ஹியூமன்ஸ் வந்து மாட்டிட்டு இருக்காங்க உள்ள, கீழே ட்ராப் ஆயிருக்காங்க. அதை வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க, எந்த டெப்த்ல இருக்காங்க அப்படின்றத வந்து அனலைஸ் பண்றதுக்கு தான் இந்த ஏஐ அப்படின்ற ஒரு விஷயமே வந்து அவங்க வந்து. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராசஸிங், இமேஜ் ப்ராசஸிங் இப்படி தான். ஸோ இமேஜ் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா நான் அதுவும் எனக்கு ஒரு எலக்டிவ் தான். ஸோ இது எல்லாமே என்னென்ன ஒரு சப்ஜெக்டாக படித்தது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஃபீல்டு, ஒரு பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங்காக வந்து. ஆனால் மெயினாக வந்து ஈஸியே நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்லேருந்து வெளியே வந்தது தான் ஒரு பிரான்ச் தான் இது. அது ஏன்னா கம்யூனிகேஷன்ற ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிறதுனால எலக்ட்ரிக்கலையும் எலக்ட்ரானிக்ஸையும் தனியாக பிரிச்சுட்டு அதுலேருந்து ஒரு டிரைவ்டு ஒரு விஷயம் தான் ஈஸி நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ ஈஸியிலேருந்து டிரைவ்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏன் சொல்லலைன்னா கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு தனியாக கம்ப்யூட்டர்ஸோட ஹார்ட்வேர் ப்ளஸ் அப்ளிகேஷன் தனியாக படிக்கிறது. பட் இன்ஃபர்மேஷன் இந்த கம்ப்யூட்டர் ப்ராசஸ் பண்ணுற மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ், இப்போ டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ஸ்லேருந்து இருக்கிற அனலைஸ் பண்ணுற விஷயம், இதை எல்லாமே எடுத்துகிட்டு வரது தான் இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ இன்ஃபர்மேஷனை எங்கே இருக்குது, என்ன மாதிரி வெதர் இஸ் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனா இல்லை இந்த இன்ஃபர்மேஷனா அப்படின்னு. சரி, நீங்கள் வந்து இந்த இன்டர்ன் பண்ணணுன்றதுக்கு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரி எப்படின்னா நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது நிறைய பேர். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எரிக்சன் நான் சொல்லியிருக்கேன். இந்த எரிக்சன்ற வார்த்தை, நோக்கியா, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபோன் கூட தான் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. இவங்க தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எரிக்சனோட ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா அவங்களோட டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 150 இயர்ஸ். நோக்கியாவோட இது பார்த்தீங்கன்னா 100 வருஷம். அவங்க 2 பேருக்கும் உள்ள ஒரு இப்போ இன்டெல் அப்படின்னு நம்ம சொல்றோம், நம்ம இன்டெல் இன்சைட் நம்ம மதர் போர்டில் இருக்கு. ஆனால் நீங்கள் இன்னைக்கு ஒரு டெஸ்க்டாப் வாங்கினீங்கன்னா இன்டெல் மதர் போர்டு நீங்கள் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா நோக்கியா வந்து அந்த இன்டெல் கம்பெனி வந்து அக்யூர் பண்ணிட்டாங்க. எதுக்காகனா அவங்க தான் வந்து மொபைல் சிப், இந்த எம்படர் ப்ராசஸர், நம்ம மொபைல் சிப் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த உங்களோட ஃபோனில் இருக்கிற ப்ராசஸரை வந்து டிட்டர்மின் பண்ண, அது சொல்ல நம்ம குவால்காம் இருக்கு, ஸ்னாப் டிராகன், குவால்காம்லாம் இருக்கு. அவங்களாம் வந்து ரீசன்ட் பிளேயர்ஸ். பட் இன்டெல் வந்து ஏன்னா தே ஸ்டார்டட் ஃப்ரம் கம்ப்யூட்டர் மதர் போர்டில் வந்து. பட் என்ன அப்படின்னா அவங்க எடுத்து கொஞ்சம் மிஸ்கால்குலேஷனால இன்டெல் வந்து கொஞ்சம் பேங்க்ரப்சி ஆயிடுச்சு. ஸோ அப்போ நோக்கியா வந்து அக்யூர் பண்ணாங்க. நோக்கியா வந்து அந்த ரிசர்ச் லேபை யூஸ் பண்ணி தான் 6Gக்கு அவங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் என்ன அப்படின்னா இந்த நம்ம ஓபெக்ஸ் கேபெக்ஸ் சொல்லும் போது ஃபண்ட் பண்ற நம்ம ப்ராஜெக்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட் வச்சிருக்கோம். அந்த ரிசர்ச் ப்ராஜெக்ட்டுக்கு நம்மளுக்கு ஃபண்ட் பண்றதுக்கு ஒரு யாராவது ஒரு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் வேணும். அவங்க இருந்தாதான் எந்த ஒரு டெவலப்மெண்ட் வந்து. பட் ஸ்டில் என்ன அப்படின்னா நிறைய இது வந்து இப்போ ஏஐ நோக்கி போறதுனால, ஏன் ஏஐ நோக்கி போறதுனால கிளவுட் பூம். இந்த கிளவுட் பூம் எப்படின்னா டெலிகாம் பூம்னால உங்களுக்கு என்ன ஆகுது, டெலிகாம் ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே கிளவுட்ல கொண்டு போயிட்டாங்க. சிம்பிளா இன்னைக்கு சொல்லணும்னா அமேசான் எடுத்துங்க. அமேசான் ஒரு 23 வருஷம் பார்த்தீங்கன்னா வெறும் புக்கு மட்டும் தான் வச்சுருந்தேன். நாங்களாம் வந்து எங்களுக்கு புக்கு கிடைக்கலன்னா நாங்கள் வந்து அமேசான்ல வந்து ஆர்டர் போடுவோம். என்னன்னா இப்போ ஒரு பிடிஎஃப், ஒரு என்னன்னா ஒரு ஆத்தர் வந்து ஒரு $30 $40 புக்கு வெளியில கொடுத்து வாங்க வேணா நம்மளால வாங்க முடியும் இந்தியன் ருபீஸ்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்ல போய் பார்த்தோம்னா ஒரு $2 $1 இல்லை சம்டைம்ஸ் ஃப்ரீ ஆஃப் இதில் வந்து ஒரு இ புக்கு. என்னன்னா அவங்க என்ஹான்ஸ்டு வெர்ஷன், அப்டேட்டட் வெர்ஷனை வந்து புக்காக போட்டிருப்பாங்க. ஓல்டர் வெர்ஷனை அவங்க வந்து இதில் சாஃப்ட் காப்பியாக கொடுத்துருப்பாங்க, இ காப்பீஸ் நம்ம வந்து அது கொடுத்துருப்பாங்க. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் குளோபில் பார்த்தீங்கன்னா AWS அப்படின்றது, தட் இஸ் அமேசான் வெப் சர்வீஸ் நம்ம சொல்கிறோம், மைக்ரோசாஃப்ட் அசூர் கிளவுட். ஸோ இவங்க தான் வந்து இன்னைக்கு வந்து என்ன கிளவுடை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. சரிங்களா. ஸோ இப்போ இங்கே வந்து எப்படின்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரியும் வந்துடுச்சு, டெலிகாம் இண்டஸ்ட்ரி, ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இப்போ இவங்க கூட வந்து இந்த நோக்கியா, எரிக்சன், தேஜஸ், ஹுவாவே, சாம்சங் இவங்க எல்லாருமே போட்டி போகும். ஸோ இப்போ வந்து என்னன்னா இவங்கெல்லாம் சர்வீஸ் நோக்கி, இவங்களாம் ப்ராடக்ட்ல இருந்தவங்க சர்வீஸை நோக்கி வராங்க. சர்வீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, கூகுள், உங்களுக்கு அமேசான் ப்ளஸ் வந்து மைக்ரோசாஃப்ட், இவங்க எல்லாம் என்னன்னா ப்ராடக்ட் நோக்கி வராங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு டைப் பண்ணி கொண்டு வரப்ப ஸ்டில் ரிசர்ச் நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. நிறைய வந்து ப்ரோட்டோகால்ஸ், நம்ம நிறைய ஸ்பெண்டிங், அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இங்கே வந்து நீங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் எடுக்கணும்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு எரிக்சன்லேயே நீங்கள் வந்து ஒரு இன்டர்ன் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ericsson.com www.ericsson.com போனீங்கன்னா அதில் வந்து கேரியர்ஸ் அண்ட் இன்டர்ன், அதுலேயே வந்து 3 விதமாக கொடுத்துருப்பாங்க. ஏன் நான் எரிக்சன் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன் அப்படின்னா ஸ்டில் நீங்கள் வந்து அவங்க ஹெட் குவார்ட்டர் வந்து ஸ்வீடன், ஸ்டாக்ஹோம்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், அந்த யூரோப்பியன் இதோட இது. அங்கே போனீங்கன்னா ஒரு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களோட டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா
அவங்க நார்மல் ஒரு டிப்ளமோ முடிச்சுட்டு அவங்களோட பேட்டர்ன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ரிசர்ச் வந்து அவங்க நம்மளுக்கு முன்னாடியே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அதை டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு தெளிவாக இருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்டேஷன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்வீடிஷில் தான் எல்லாமே பண்ணாங்க. பட் ஸ்டில் அதை வந்து 3GP ஸ்டாண்டர்டுக்கு அலைன் பண்ணி அது நம்மளுக்கு சொல்கிறோம் இந்த IEEE அந்த வந்து டெலிகம்யூனிகேஷன் இன்டர்நேஷனல் டெலிகம்யூனிகேஷன் அவங்களோட ஹெட் குவார்டர் லண்டன் UKவில் இருக்கவங்க எல்லாருக்கும் அப்ரூவல் எடுத்துட்டு அவங்க வந்து ஃபர்தராக ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்களோட எக்யூப்மெண்ட் அதாவது ப்ரோட்டோடைப்பில் இருந்ததை தியரட்டிக்கலாக ஒயிட் பேப்பரில் இருக்கிறத ப்ரோட்டோடைப்பாக கொண்டு வந்து இம்ப்ளிமெண்டட் இன் இந்தியா. யூரோப்பில் கூட 2G போடல அவங்க ஃபர்ஸ்ட்டு. ஈவன் அவங்க யூரோப்பில் வந்து ஃபர்ஸ்ட் போட்டது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக 3G போட்டாங்க. இட்ஸ் பிக் ஃபெயிலியர் அவங்கள பொறுத்த வரைக்கும். பட் இங்கே வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணதுக்கப்புறம் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஈகைக்கு நம்ம யுனைடெட் கிங்டம் அதாவது என்ன சொல்லணும், யூ ஹேவ் டு பி அ பேஸ். 2Gயோட பேஸ் இருந்தால் தான் 3G வந்து ஃபாஸ்ட்டாக அதாவது அந்த கவரேஜ் கேப்ஸை என்னால் ஈஸியாக நேவிகேட் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த நம்ம தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும். அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக சொல்லணும்னா எரிக்சன்லேயே நான் 2005 நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அப்போ வந்து அன்னைக்கு கேட்டாங்க என்ன மாதிரி டேட்டாஸ் வந்து உங்களுக்கு தெரியும், என்ன மாதிரி இது உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன் என்ன அப்படின்னு. எனக்கு தெரியாது எதுவுமே, பிகாஸ் காட் ரிஜெக்டட். பட் ஸ்டில் ட்ரைட். நான் ஒரு ஆப்ரேட்டருக்கு போய் அங்கே வந்து என்னென்ன மிடில் ஈஸ்டில் அவங்களுக்கு ஒரு புது ஆப்ரேட்டருக்கு போகிறப்ப அங்கே போய் கற்றுக்கிட்டு அந்த விஷயத்தில் எடுத்துக்கிட்டு அதே எரிக்சனில் 2010 ஜாயின் பண்ணுறேன். 2010 2013 வரைக்கும், தட் இஸ் 2023 வரைக்கும், சாரி, அது ஒரு 13 வருஷம் என்னை வந்து டோட்டலாக வந்து ஷேப் பண்ணது பார்த்தீங்கன்னா எரிக்சன் அப்படின்னு. அதில் வந்து நாட் ஓன்லி எரிக்சன் மட்டும் கிடையாது, நோக்கியா, ஹுவாவே, சாம்சங், அதுமாரி வந்து ZTE அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு அந்த ZTE ஏன் நான் சொல்லலைன்னா அவங்க வந்து அவங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. அப்புறம் அல்கட்டல் லூசன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லா ஆப்ரேட்டரும் கஸ்டமரோட ஆப்ரேட்டருக்கு எக்யூப்மெண்ட் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கான கைட்லைன் புக் அது என்ன இருக்கும், அதோட அல்காரிதம் என்ன, இதுக்கு எல்லாத்துக்கும் காமன் அல்காரிதம் எழுதுங்க, காமன் அல்காரிதம் கொண்டு வாங்க, இதுதான் நம்ம டெலிவர் பண்ணணும், கஸ்டமருக்கு டெலிவர் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த. ஸோ இது ஏன் இவ்வளோ தூரம் நான் எரிக்சன் சொல்கிறேன் அப்படின்னா, தே ஹேவ் த ஸ்ட்ராங். அவங்க வந்து குவாலிஃபிகேஷனை பேசிக்கலாக 2009 வரைக்குமே தேர் ரெக்ரூட்டிங் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ் ஆல்சோ ஆஸ் அ GET, கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங். என் கூட என்னோட செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சவங்களும் என் கூட பை எக்ஸ்பீரியன்ஸ், த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா ஒரு 3 to 4 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க ஆட் ஆகும். அவங்க பை எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னோட பொசிஷனுக்கு வருவாங்க. என்ன அப்படி இப்போதான் வந்து ஒரு 2009 அப்புறம் பின்றது அவங்க என்னென்ன சொல்லணும்னா EEE, ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் IT, இந்த 4 பிரான்ச். மெக்கானிக்கல் என்ன அப்படி அவங்க யூஸ் பண்ணால் அவங்களுக்கு போர்ட்ஃபோலியோ நிறைய போர்ட்ஃபோலியோஸ் இருக்கு நிறைய. அதுக்கு வந்து அவங்க வந்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இதில் வந்து அவங்க இந்த டைனமிக்ஸ் ஆஸ்பெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இதில் போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரைனிங், உங்களுக்கு என்ன ட்ரைனிங் பேசிக்கலாக இந்த நம்ம காலேஜில் படித்த புக்கு மாதிரியே தான் பார்க்கும். ஸோ அவங்களோட ஒரு கன்ஃபைன்மெண்ட் 3GP ஸ்டாண்டர்டுக்கு ஒரு ட்ரைனிங், ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் கொடுப்பாங்க. எப்படி நம்ம கமாண்ட் பேசிக்கலாக இந்த சிஸ்டம் எல்லாமே எதில் ஒர்க் ஆகும் அப்படின்னா நார்மலாக லினக்ஸ், யுனிக்ஸ் கமாண்ட் தான் 2G 3G எல்லாமே உங்களுக்கு இருந்தது. இப்போ 4G இருக்கட்டும், 3G அட்வான்ஸ்டாக இருக்கணும், 5G அட்வான்ஸ்டாக இருக்கணும்னா கெட் டாட் அப்படின்னு சொல்லி நார்மலாக நீங்கள் வந்து C++ல இருக்கிற சின்ன ஒரு சின்டாக்ஸ் தான் இங்கே வரும். நீங்கள் அதை தனியாக படித்து நாம வச்சுக்கணும்லாம் அவசியம் இல்லை. இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் நார்மல் கலக்கல் இங்கிலீஷில் நீங்கள் சேட் பண்ணுற மாதிரி தான் அந்த கமெண்ட்ஸ் இருக்கும். அது என்ன டாட் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லிஸ்ட் ஆகும். இல்லை எனக்கு வந்து தெரியல கமெண்ட், கெட் ஹெல்ப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு வரும். என்ன ஹெல்ப்னா அவங்க ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த இதில் லாகின் பண்ணணும், இந்த இது. ஸோ இந்த இன்டர்னை வந்து நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா மெயினாக இங்கே வந்து நம்ம வந்து சொன்னீங்கன்னா சென்னையில் ஆஃபீஸ் இருக்கு. அது எங்கன்னா தரமணி நம்ம இது இருக்கு பார்த்தீங்களா, OMR, அங்கே வந்து அவங்களோட குளோபல் டெலிவரி சென்டர்ஸ் இருக்கு. அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு 1 week அவங்க வந்து உள்ள வந்து என்னென்ன நடக்குது என்னன்றது எல்லாமே சொல்லுவாங்க. தென் ஃபீல்டு எங்கள் ஃபீல்டு கொண்டு போவாங்கன்னா ஒரு ஆப்ரேட்டர், அவங்கள்ட்ட இருக்கிற ஆப்ரேட்டர் ஏர்டெல், லோக்கல் வோடஃபோன் ஐடியா, ஸோ BSNL, அவங்க ப்ரெசென்ட் எங்கே இருக்கும் அவங்க அந்த ஆஃபீஸ்க்கு தான் நீங்கள் போகிற மாதிரி போயிட்டு அங்கே வந்து என்னென்ன மொபைல் ஸ்விட்சிங் சென்டர் என்ன, BSC தட் இஸ் பேஸ் ஸ்டேஷன்
கண்ட்ரோலர் என்ன, ஆர்என்சி எங்க இருக்கு, அது எப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க, அது நம்ம என்ன சொல்லுவோம், ஆர்ஆர்யூ நம்ம சொல்லுவோம், ரேடியோ ரிமோட், அது ரிமோட் ரேடியோ யூனிட் நம்ம சொல்லுவோம், ஆர்ஆர்யூ அப்படின்றது அதான் டிரான்ஸ் ரிசீவர் இங்க. ஸோ அப்புறம் வந்து நம்மளோட டியூடபிள்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லை டிஜிட்டல் யூனிட்னு சொல்லுவோம். இது என்னன்னா டிரான்ஸ்போர்ட் லேயரையும் உங்களோட இந்த லேயரும் பேசிக்கலாக என்ன சொல்லணும்னா டேட்டா லிங்க், அதாவது டிரான்ஸ்போர்ட் லேயரும் டேட்டா லிங்க் அண்ட் பிசிக்கல் லேயர் மூணுத்தையும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி நெட்வொர்க்கில் கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஒரு இது. ஸோ டிஜிட்டல் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்லணும், டியூ. அடுத்தது வந்து ரிமோட் ரேடியோ யூனிட், அப்புறம் ஆண்டனா. இந்த எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு லைவா டெமோ பண்ணி எப்படி கனெக்ஷன் பண்ணணும், என்ன மாதிரி விஷயங்களை பார்க்கணும் அப்படின்றது தான் எல்லாம் இங்கே சொல்லுவாங்கப்பா. ஸோ இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மண்டே ஒருத்தர் எடுத்தார், சைட் அண்ட் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிபிள்இலேருந்து ஒருத்தர் நம்ம நண்பர் அவர் தான் எடுத்தார். ஸோ அவரும் அருமையாக சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா எப்படி கனெக்ட் பண்ணுறதுக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி அந்த அது நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி தான் இது வந்து இது இங்கே வந்து நம்மளோட வேலை அப்படின்னா ஈஸியோட ரோல் என்னன்னா நீங்கள் இதெல்லாம் போய் ஒரு பிஎஸ்சியும் எம்எஸ்சியும் உட்காந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு 10 பிஎஸ்சி கொடுப்பாங்க, கிளஸ்டர் கொடுப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா மாம்பழம், வெஸ்ட் மாம்பழம் ஏரியாவில் ஒரு பிஎஸ்என்எல், ஏன் நான் பிஎஸ்என்எல் எடுக்கிறேன் அப்படின்னா லாஸ்ட் ப்ராஜெக்ட், என்னோட லாஸ்ட் ப்ராஜெக்ட் தேஜஸோட. அது ஏன் தேஜஸ் அப்படின்றது அவங்க வந்து பியூர் அண்ட் பியூர் இண்டிஜினியஸ் ஒரு 18 months அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணேன். என்ன அப்படின்னா டோட்டல் இண்டிஜினியஸ் ப்ராஜெக்ட் என்னன்னா என்டையர் எக்யூப்மெண்ட் ஆண்டனால இருந்து டில் உங்களுக்கு ரேடியோ யூனிட் வரைக்கும் உங்களுக்கு பிஎஸ்சி எம்எஸ்சி தட் இஸ் இன்வர்ட் பீஸ் எம்எம்இஸ், அப்புறம் வந்து நம்மளோட சிடாட்டோட கோர் நம்ம சொல்லுவோம், இபிசின்னு நம்ம சொல்லுவோம், எவால்வ்டு பேக்கெட் கோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது எல்லாமே டெப்ளாய் பண்ணி ஒவ்வொன்றும் ஒரு ஒரு கமெண்ட்ல இருக்கும், ஒரு ஒரு பேட்டர்ன் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ்ல இருக்கும். இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவர் பண்ணணும். இந்த கஸ்டமர்களை என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெஸ்ட் மாம்பலம்னு இருக்க ஏரியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2G வந்து ஒரு ஹுவாவே வெண்டராக இருக்கும், 3G வந்து ZTEல இருக்கும், 4G வந்து நான் தேஜஸ்ல கொண்டு வரும். இந்த மூணுத்துக்கும் நான் பேச வைக்கணும். 2G 3G 4G மூணுத்தையும் நான் பேச வைக்கணும். இது மூணுத்தையும் பேசி எங்கே கொண்டு போகணும், நான் பிரெயின் கோருக்கு கொண்டு போய் கனெக்ட் பண்ணணும். நான் ஸ்பைனல் கார்டில் இருக்கிற விஷயத்த கொண்டு போய் நான் இதில் சேர்க்கணும். அது சிடாட் கோரில் கொண்டு போய் நான் வந்து இல்லை இந்த கோர்லேயே பார்த்தீங்கன்னா நோக்கியா கோரும் இருக்குது, சிடாட் கோரும் இருக்குது. ஸோ இவங்களை எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணி பேச வைக்கிறது தான் என்னோட வேலை. ஸோ இதுக்கு என்ன மாதிரி ஐடியா, என்ன மாதிரி அப்போ இந்த சிஸ்டத்தெல்லாம் நான் தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருந்து ஒரு 2Gல இந்த இன்ஃபர்மேஷன் எங்கே போகுது, இந்த வாய்ஸ் இன்ஃபர்மேஷன் எங்கே போகுது, டேட்டா இன்ஃபர்மேஷன் எங்கே போகுது. ஸோ இங்கே அப்நார்மல் டேட்டா வந்தா என்ன, அப்நார்மல் வாய்ஸ் வந்தா என்ன, கிராக்லிங் சவுண்ட் வந்தா என்ன, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கனெக்ட் பண்ணி இந்த கிளஸ்டரை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இது வந்து ஏன் மாம்பழம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா இட் இஸ் கன்ஜஸ்டட். கேகே நகர் அண்ட் வெஸ்ட் மாம்பலம் இஸ் த மோஸ்ட் கன்ஜஸ்டட் ஃபார் பிஎஸ்என்எல். ரொம்ப கன்ஜஸ்டட் இல்லாத ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்த் சென்னை. கண்டிப்பாக எப்படி சொல்லுவோம்னா நம்ம அந்த திருவொற்றியூர், நம்ம இந்த வேசப்பாடி, ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிற ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோக்கியாவில் இருக்கும். 3G வந்து நோக்கியாவில் இருக்கும், 2G வந்து ZTEல இருக்கும், எனக்கு 4G வந்து தேஜஸ்ல இருக்கும். ஸோ கொஞ்சம் தூரம் தான் வரணும். ஆனால் திருப்பி எனக்கு வந்து என்னது டிஃப்ரெண்ட் வெண்டர். ஏன் இதெல்லாம் வந்து இப்படி இந்த வெண்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த டெண்டர், கவர்மெண்ட் டெண்டர்னால அந்தந்த சமயத்தில் பரவல் டெண்டர் இம்பேக்ட்ஸில் வந்து எப்படின்னா இந்த வெண்டர்ஸ் எல்லாம் வந்து அவங்க டெலிவர் பண்ணாங்க இந்த டெக்னாலஜிஸ். ஸோ இதை பற்றி நம்ம ஓரளவு புரிஞ்சுக்கணும்னா நம்ம கொஞ்சம் ஹோலிஸ்டிக்காக நீங்கள் வந்து என்னென்னா இந்த ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்க சொல்கிறப்ப நமக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஏன்னா எனக்கு வந்து ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்னா ஒரு 50 வயசு, அவர் வந்து எனக்கு வந்து ஒரு நாள் ஜஸ்ட் ஒரு நாள் ஒரு ஒரு நம்ம வந்து OMCRன்னு சொல்லுவோம், அதாவது மெயின்டெனன்ஸ் கண்ட்ரோல் ரூம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஹவுஸ் ரோடில் இருக்கு. அப்படி நம்ம சொல்லணும்னா காலேஜ் ரோடும் அந்த ஹெட் ஹவுஸ் ரோடும் கனெக்ட் ஆகிற அந்த பழைய நம்ம ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட் ஒரு பாழடைஞ்ச பில்டிங் தான் அது. வந்து அதுதான் வந்து சென்னையோட 2வது கண்ட்ரோல் சென்டர். அங்கே வந்து ஒரு சின்ன ரூமில் ஒருத்தர் உட்காந்தார், ஒரு 54 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா டிவிஷனல் இன்ஜினியர். நான் போய் எல்லாம் பார்த்துக்கிட்டு பேசிட்டு ஒவ்வொரு வெண்டர்கிட்டையும் பேசுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் என்னை பார்த்துருக்காரு. கூப்பிட்டார், தம்பிங்க வாங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு. என்ன நான் டிசிஸில் இந்த மாதிரி இருக்கேன் சார், இந்த மாதிரி எங்கள் ப்ராஜெக்டை கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி லொக்காலிட்டியை வச்சு நான் வெண்டர்
பிரிச்சிருக்கேன், இதில் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்கள் டேட்டாலாம் பார்த்துட்டேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் நாளே எனக்கு மெயில் போட்டிருந்தா எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு. நீங்கள் பட் ஒரு சின்ன ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன்ப்பா. என்னோட சர்வீஸில் இருந்த இத்தனை இங்கே வந்து கன்ஜெஷன் ப்ராப்ளம் அதிகம் இந்த ஏரியாவில். ஸோ இதை வந்து நான் ரூட்டிங் பண்ணணும், ரீரூட்டிங் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஆகாது. ஒருத்தர் யாரோ ஃபீல்டில் இருக்கணும், இல்லைன்னா எனக்கு இங்கேருந்து கமெண்டில் ரீரூட் பண்ணிடுவோம். அப்போ தான் எனக்கு வந்து இந்த பீக் ஹவர்ஸை நான் வந்து இது. ஸோ அதனால என்ன ஆகணும், உங்களுக்கு டெஃபினட்டாக இப்போ என்ன பண்ணுவேன்னா சில சர்வீசஸை நான் பிளாக் பண்ணி சில சர்வீசஸை அன்பிளாக் பண்ணி கொடுப்பேன். ஸோ இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமல் நான் என்ன பண்ணேன், ஏன் இந்த ப்ராப்ளம் எனக்கு வந்து 4Gல எனக்கு வந்து கால் வந்து 3Gக்கு போனால் எனக்கு வந்து மியூட் ஆகிடுது, ஏன் 2G வந்து 2Gக்கு போகுது, ஏன் 3Gக்கு போகாமல் 2Gக்கு ஏன் போகுது அப்படின்ற விஷயம் வந்து இவர் சொல்லலைன்னா எனக்கு தெரிஞ்சுக்கேன். ஏன்னா என்கிட்ட எந்த கண்ட்ரோல் சிஸ்டமும் கிடையாது கையில். என்கிட்ட இருக்கிறது ஒன்லி என்னன்னா 4Gயோட ஒரு மானிட்டர் விண்டோ தான் இருக்கும். பட் 2Gக்கு போச்சுன்னா பிளாங்காக இருக்கும். ஏன்னா இட் இஸ் கண்ட்ரோல் பை கவர்மெண்ட். நான் வந்து என் சிஸ்டம் கரெக்டுன்னு சொல்றதுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு இவ்வளோ டைம் எடுத்து. ஸோ இந்த இன்டர்ன் அப்படின்றது. ரெண்டாவது வந்து நோக்கியா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நாவலூரில் தான் ஆஃபீஸ், அவங்க ஆஃபீஸ் அங்கேயும் இதே தான். அவங்க வந்து வோடஃபோன் ஐடியா ப்ளஸ் வந்து நிறையா வந்து MTS இதெல்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இப்போ வந்து வோடஃபோன் ஐடியா மட்டும் கொஞ்சம் ஏரியாவில் மட்டும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ரிமைனிங் எல்லாமே இது நம்ம சொல்றது அப்படின்னா நார்த்து ப்ளஸ் குளோபல், அது என்னென்ன குளோபல் ஆப்ரேட்டர்ஸ் இவங்க எல்லாமே கொடுத்தாங்க. ஸோ அவங்க ஹேண்டில் பண்ணிடுறாங்க. ஸோ அங்கேயும் நீங்கள் போனீங்கன்னா என்ன BTS என்ன அப்படின்னு சொல்லி பெல் லேப்ஸ், இல்லைன்னா பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபன்ட்ரி ரோடில் அவங்களோட டெஸ்டிங் சென்டர்ஸ் இந்த. ஸோ இந்த மாதிரி இது இப்போ நீங்கள் BSNLக்கு வந்தீங்கன்னா அங்கே டெஸ்டிங் சென்டர் வந்தீங்கன்னா நம்மளோட மீனம்பாக்கம் ஏர்போர்ட் பார்த்தீங்களா, அங்கே வந்து அவங்களோட டெஸ்டிங் சென்டர்ஸ் இருக்கு. ஸோ என்ன மாதிரி ரேடியோஸ் கனெக்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி லைவ் டெமோஸ் டெஸ்ட் பண்ணாங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ ஸ்பீடு வரும், என்ன ஒரு நெட்ஒர்க்கில் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்னலாம் செட் பண்ணணும், என்னென்ன பேராமீட்டர்ஸ் நான் செட் பண்ணணும், அப்படி செட் பண்ணால் எனக்கு எப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே எனக்கு வந்து கால்ஸ் மெச்சூர் ஆகும் அப்படின்ற விஷயத்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு டெஸ்ட் லேப்ஸ் நம்ம. ஸோ இங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா இன்டர்ன்ஸ் நம்ம எப்படி சொல்லணும்னா ஆல் இண்டியா ரேடியோ நீங்கள் கேட்கலாம். இந்த நம்ம மெரினா பீச் கிட்ட பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோ இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல் இண்டியா ரேடியோவில் போனீங்கன்னா அந்த இன்டர்ன்ஷிப்பில் என்ன மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோவேவ், அதோட ஸ்டேஷன்ஸு, அதோட டிரான்ஸ்மிட்டர்ஸ் இதெல்லாம் போய் பார்க்கலாம். அவங்க போய் டவரில் போய் உட்காந்து எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து இந்த இது. ஸோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணி உங்களுக்கு வந்து அப்படியே நீங்கள் உங்க கம்ப்ளீட்டாக உங்களை வந்து சொல்லி கொடுத்துருவாங்கன்னா கிடையாது. உங்கள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு சின்ன விஷயத்த வந்து நீங்கள் கற்றுக்கலாம். இந்த மாதிரி இதில் கவர்மெண்ட் இதெல்லாம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவோம், பப்ளிக் என்டர்பிரைசஸ் செக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து தேஜஸ் போனீங்கன்னா, தேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா IIT ரிசர்ச் பார்க், நம்மளோட IIT மெட்ராஸ் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே ரிசர்ச் பார்க். நம்மளோட சீனியர், என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச் சீனியர், இப்போ 99 ஃபர்ஸ்ட் பேட்ச் சீனியர் அவரும் அங்கே தான் இருக்காரு. அவர் டாக்டர் வந்து கிளாட்வின் சொல்லிட்டு அவர் நம்மளோட அலுமினி தான், அவர் ஃபர்ஸ்ட் பேட்சோட அலுமினி. ஸோ அவர் வந்து அங்கே நிறையா இந்த பெல் லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் இருக்கும். IIT ரிசர்ச் பார்க் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அங்கே உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஆனால் அவங்களோட ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூர்ல. ஸோ நீங்கள் ஃபேக்ட்ரி விசிட் பண்ணணும், நீங்கள் BHL மாதிரி ஒரு இது வேணும், இல்லை நெய்வேலி மாதிரி ஒரு இன்டர்ன்ஷிப் பார்க்கணும்னா யூ ஹேவ் டு கோ ஃபார். சார் இப்போ அந்த கான்டாக்ட் வந்து யாரை மீட் பண்ணணும் அப்படிங்கிற கான்டாக்ட் மட்டும் நான் அனுப்புறேன் சார். கண்டிப்பாக சார் பப்ளிஷ் பண்ணுறேன் சார். நம்ம அந்த இதில் உங்களுக்கு நான் அதையும் ஷேர் பண்ணுறேன் சார். யாரும் என்னென்ன பொசிஷனில் நம்ம அந்த கான்டாக்ட் நான் வந்து எந்தெந்த ஏரியா எந்த பிளேஸில் இருக்காங்கன்றதையும் சொல்லுவேன். முடிஞ்ச உதவி நான் செய்கிறேன். எனக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இது வந்து என்னன்னா ஒரு என்ட்ரி லெவல். நீங்கள் உள்ள வந்து என்ன இருக்கு, என்ன மாதிரி அதாவது கம்பெனினா எப்படி இருக்கும். ஏன்னா நான் வந்து மெயினாக நான் இன்டர்ன் பண்ணது வந்து நான் NLCயும் ப்ளஸ் BHL தான். நாங்கள் எல்லாம் வேணும் கேன்டீனில் போய் சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour போய் ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, போய் பார்ப்போம். அப்புறம் போய் இந்த ஆஃபீஸர் போய் பாருங்க, அந்த ஆஃபீஸர் போய் பாருங்க, இந்த இதை பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு உட்காந்து நாங்கள் சிட்சாட் பண்ணிட்டு ஈவினிங் ஒரு 4 மணிக்கு வெளியே வந்துடும். இப்படிதான் எங்களோட இது போச்சு. பட் நீங்க வந்து இதெல்லாம் கேட்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு, இந்த மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா எப்படியாவது நான் வந்து உள்ள போகணும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியை நான் பாக்குறேன். எஸ் சார். சார் இப்போ நான் செகண்ட் இயர் முடிச்சோன்னா இங்க தஞ்சாவூர்ல BSNL போயிருந்தோம் சார். சொல்லுங்க.
அதுல போகும்போது தான் சார் ஆக்சுவலா அங்க இன்டர்ன் முடிச்சுட்டு வந்து தான் சார் நாங்க இந்த வயர்லெஸ் பேப்பரு 4G 5G இதெல்லாம் படிச்சோம். எங்களுக்கு அதுல பேசிக்கா அங்க எல்லாம் டீச் பண்ணதுனால இங்க எங்களுக்கு பேப்பர் ஈஸியா இருந்தது சார். அதே மாதிரி யூஸ்ஃபுல்லா பிஹெச்எலும் இன்டர்ன் போனப்பையும் இந்த நாலேஜ் தான் சார் அங்க யூஸ் ஆனது. அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கம்யூனிகேஷனு இந்த மாதிரி டிரான்ஸ்மிஷன்ஸ் இதுதான் சார் அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம கோர் பேப்பர் ரிலேட்டடா அதான் சொல்றாங்க. ரொம்ப அது இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இந்த கம்யூனிகேஷன் அப்படின்னா நிறைய பேர் கம்யூனிகேஷன் யாரும் போகல ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா அந்த 2000க்கு அப்புறம் வந்து இந்த மொபைல் கம்யூனிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இட்ஸ் லைக் அ கோல்டன் பீரியட் நான் சொல்லுவேன். 2000லேருந்து 2010 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சேலரிஸ் என்ன வந்தாலும் நீங்கள், ஏன்னா மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5000 இருக்குன்னா அந்த டைம் நீங்கள் டெலிகாம்ல வந்தீங்கன்னா ஒரு 15,000 21,000 வந்து ஸ்டார்டிங். வித்தின் 6 monthsல நீங்கள் வந்து எப்படி சொல்லலாம், இட் வில் பி லைக் 3 times or 4 times ஆஃப் தட் அப்படின்ற மாதிரி தான். நான் சொல்லணும்னா நான் 6,200க்கு நான் வந்து 2 வருஷம் ஒர்க் பண்ணேன் லெக்சரா. என்னோட ஓமன்ல நான் போறப்ப ஃபர்ஸ்ட் சேலரி பார்த்தீங்கன்னா 62,000. பட் இந்த 62,000 வாங்குறதுக்கு அதை தக்க வைக்கிறதுக்கு என்னென்ன விஷயம் கத்துக்கணும் அப்படின்ற விஷயம். இது வந்து என்னன்னா நான் மும்பைலேருந்து தான் நான் போறேன். ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்தோம்னா அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பெருசா நம்ம வந்து இங்கேயே உட்காந்துருவோம், வீட்லயே உட்காந்துருவோம் அப்படின்றதால தான். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா இட் இஸ் லைக் ஒரு இது டில் பீக் நீங்க சொல்லலாம். நான் 2000 எப்படி சொல்லலாம்னா 2009 நான் வந்து ஒரு 5ல இருந்து ஒரு 9 லாஸ்ட் 10 வரைக்குமே பார்த்தீங்கன்னா என்னோட கடைசி சேலரி வெளியே வர பார்த்தீங்கன்னா 3 லட்சம் ரூபா. தட் இஸ் இட்ஸ் ஈக்குவல் டு $7,000 அப்படிதான் நான் வந்து எவ்ரி 6 months எனக்கு வந்து அப்படியே. தென் ஐ கேம் பேக் டு இந்தியா. என்னன்னா 3Gயோட அதே பிஎஸ்என்எல் லான்ச் 3G 2007ல் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டெண்டர் பாஸ் ஆகுது 2010 அந்த டைமில் தேவைப்படுறாங்க. பிஎஸ்என்எல் ப்ளஸ் இவங்க ஏர்செல் அவங்க எல்லாருமே வந்து உள்ள கொண்டு வராங்க. அப்போ வந்து நான் வந்து ஆப்ரேட்டர் சைடில் தான் இருந்தேன். தட் இஸ் ஒரிடோ. அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க எரிக்சனுக்கு இந்த பையன் வந்து இஸ் கேப்பபிள் ஆஃப் டூயிங். ஏன்னா எனக்கு ட்ரைனிங் எல்லாமே கொடுத்தாங்க. அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு தான் இன்ஃபேக்ட் சொல்லணும்னா 3Gல நான் ஃபர்ஸ்ட் ஒரு 35 சைட் இன்டெகிரேட் பண்ணேன். என் வேலையே அது கிடையாது. பட் ஆர்வத்தில் அதை இன்டெகிரேட் பண்ணி ஃபர்ஸ்ட் கால் பண்ணுறப்ப 35 சைட்டும் டவுன் ஆயிடுச்சு. பட் என்னை கூப்பிட்டு ஒரு சிஇஓ சிடிஓ அங்கே கம்பெனி பெரிய கம்பெனியில் இருக்கு ஒருத்தர் கூட எனக்கு, ஏன்னா முதல் அட்டெம்ப்ட் பண்ணும் பார்த்தீங்களா, ஏன்னா அதை யாருமே இன்டெகிரேட் பண்ண முடியாட்டாங்க. ஏன்னா அந்த நாலேஜ் வந்து படிச்சுட்டு தான் நான் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் என்ன ப்ராப்ளம் வந்துன்னு என்கிட்ட கேட்டாங்க. சார் நம்மளோட டிரான்ஸ்மிஷனில் வந்து நம்ம வந்து 4 ஈவெண்ட் தான் கொடுத்தோம் சார், அது 8 ஈவெண்ட்ஸாக கொடுத்தீங்கன்னா இந்த 35 சைட்டும் ஒரு ½ an hour அப் ஆகிடும் சார். உடனே எனக்கு அசைன் பண்ணாங்க. அடுத்த ஒரு 1 hour எல்லாத்தையும் அப் பண்ணி வீடியோ கால் பண்ணிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அன்னைக்கு மட்டும் என்ன அப்படின்னா 60,000 சம்பளத்தில் இருந்ததுனால கிட்டத்தட்ட எனக்கு 6 மாதம் போனஸ். அன்னைக்கு நான் வந்து 1.5 மாதம் நான் தூங்கல. அந்த சைட் இன்டெகிரேட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட எனக்கு சப்சிக்வெண்ட்டாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணணும். பிகாஸ் நான் வந்து எனக்கு அந்த இன்டெகிரேட் பண்ணுற வேலை என்னோட வேலை கிடையாது. நான் வந்து ஒரு ரேடியோ பிளானிங்கில் ஒரு சின்ன ஒரு இன்ஜினியர், அதாவது கெப்பாசிட்டி டைமென்ஷனிங் இன்ஜினியர்ன்ற ஒரு போஸ்ட்டில் தான் ஆப்டிமைசர்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக சொன்னால் ஃபீல்டு இன்ஜினியருக்கு அப்புறம் டிரைவ் டெஸ்ட் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்க, ரிகரையும் வச்சுப்பாங்க. அது ஆண்டனாஸ் மாற்றவங்களே, அதாவது ஓஎன்எம் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவோம், பிடி ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவோம். இவங்க எல்லாம் வந்து கான்டெக்ட் பண்ணுவாங்க. நான் இவங்களுக்கு மேலே வந்து ஜூனியர் ஆப்டிமைசர், ஜூனியர் ஆப்டிமைசர், அப்புறம் சீனியர் ஆப்டிமைசர், டேட்டா ஆப்டிமைசர் அப்படின்னு சொல்லி தான் வருவோம் இங்கே இந்த ஹைரார்கி. இங்கே வந்து இப்போ எப்படி இருக்குன்னா இன்ஜினியர், சீனியர் இன்ஜினியர், ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோல் தான் இப்போ இருக்கும். ஸோ இவங்க அதுக்கப்புறம் சீனியர் ஸ்பெஷலிஸ்ட், அப்புறம் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட். இதுதான் வந்து ஹைரார்கி. இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இது என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்கள் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு நம்ம தெளிவாக இருக்கணும். அது உங்கள் ஏரியாவே இல்லைனாலும் ஸ்டில் அதை நான் சொல்லணும்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் ஆரம்பிச்சு இன்னைக்கு நெட்ஒர்க்கில் உட்காந்துருக்கேன். வயர்லெஸ் நெட்ஒர்க்லேயே உட்காந்துருக்கேன். டொமைனில் வந்து உட்காந்துன்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் டொமைன் நாலேஜ். அந்த 13 வருஷம் என்னோட இது. சிம்பிளாக சொல்லணும்னா மியான்மரில் பார்த்தீங்கன்னா ஒரு 45 MHz 2G 3G LTE 5G ஓட அட்வான்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 2016லேருந்து 2021
நான் இந்தியாவில் இல்லவே இல்லை. ஒரு 3 months 2 months தான் இந்தியாவில் இருப்பேன். ரிமைனிங் டைம் நான் மியான்மரில் தான் இருப்பேன். மியான்மர்லேயே ரவுண்டில் தான் இருப்பேன். அங்கேருந்து தாய்லாந்து போவேன், தாய்லாந்துலேருந்து இந்தோனேஷியா போவேன், இந்தோனேஷியாலேருந்து பப்பினிகினி, அதாவது நம்ம ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன இது. ஸோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் கன்சல்டிங் தான். என்ன ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி ஒரு 3 months சால்வ் பண்ணி அவங்களுக்கு கீழே இருக்க லோக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு நம்ம சொல்யூஷன் கொடுத்துட்டு வரதான் நம்மளோட வேலை. ஸோ இப்படிதான் ஏன்னா நீங்க எடுத்தீங்கன்னா இட் வில் கோ. அதாவது நீங்க வந்து கேட்கலாம் 13 வருஷம் எப்படி சார், ஏன்னா எனக்கு தேவையான பணம், எனக்கு தேவையான சுத்தி பார்க்குற எல்லா இடம், டிஃப்ரெண்ட் பீப்புளை பார்க்கறது, இது எல்லாமே இருந்தனால தான் அந்த 13 வருஷம் இங்கே. ஸோ அங்கேருந்து முடிஞ்ச உடனே இங்கே பிஎஸ்என்எல் ப்ராஜெக்ட் வந்தவொடனே தே ஹாவ் த ரெக்ரூட்மெண்ட். ஸோ அப்போ வந்து டிசிஎஸ் வந்து கேட்குறாங்க. ஏன் நான் டிசிஎஸ் நான் ஜாயின் பண்ணேன்னா 2005 எம்இ முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ டிசிஎஸ்க்குலாம் போகிறேன். அதாவது உங்களை மாதிரி தான் ஃப்ரெஷர்னு சொல்லிட்டு போகிறேன். அவங்க கேட்டது என்னன்னா, இன்பிட்வீன் 2 years நீ வேலை பார்த்தீங்களா, நீ ஆர் நாட் எ ஃப்ரெஷர் அப்படின்னா. ஃபைனல் ரவுண்டில் அப்போ என்னன்னா, இந்த எனக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா C++. ஸோ அந்த சப்ஜெக்டில் தான் தத்தி படிச்சுட்டு எப்படியாவது உள்ளே போயிடணும். ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2005 எவ்ரிபடி இஸ் கோயிங் இன் டு த டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், சிடிஎஸ், அசென்ச்சர், இவங்க எல்லாரும் உள்ள வராங்க. சர்வீஸ் இண்டஸ்ட்ரி எனக்கு அன்னைக்கு எனக்கு தெரியாது அது சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி. பட் இன்னைக்கு உள்ள வந்து தெரியும் எனக்கு. ஏன்னா இப்போ அவங்க வந்து ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரிக்கு போகிறாங்க. ஒரு டெலிகாம்ன்ற ப்ராடக்ட்டுக்கு அவங்க வராங்க. அதே மாதிரி டெலிகாமில் இருக்கவங்க எல்லாமே சர்வீஸ் இண்டஸ்ட்ரியோட பர்சன்ஸ். ஏன்னா சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், இவங்க கோடிங் எழுதுறவங்க, இந்த மாதிரி சாஃப்ட்வேர் தெரிஞ்சவங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்பில்ட் சாஃப்ட்வேர்ஸை ரெடி பண்ணணும். அந்த ஹார்ட்வேரை அந்த சாஃப்ட்வேர் கூட கம்யூனிகேட் பண்ணி அந்த ஹார்ட்வேரை இயங்க வைக்கிறதுக்கு தேவைப்படுது. ஸோ இதுதான் கொலாபரேஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ வேற ஏதாவது கேள்வி சொல்லுங்கப்பா. Thanks for your guidance, sir. Thank you so much. எல்லாம் தூங்கிட்டீங்களாப்பா? நான் எதை பேசினதெல்லாம் தூக்கம் வந்துருச்சா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க சார். டிசிபி யூடிபிக்கு என்ன சார் டிஃபரன்ஸ்? இப்போ நான் வந்து ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, நான் ஒரு ஓப்பன் பண்றேன்னு வச்சுங்களேன், ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்றேன்னு வச்சுங்களேன். இட் இஸ் நான் வந்து ஒரு நார்மலா www.google.com அப்படின்னு நம்ம போடுறோம். ஸோ அது இங்கே இருக்கிற லோக்கல், நீங்கள் இப்போ இந்தியாவில் இருக்கீங்கன்னா இந்தியா சர்வர் எடுக்கும். ஸோ இப்போ இந்த செஷனை எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறது இந்த டிசிபி. எப்படி சொல்லணும்னா, டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, நீங்கள் அந்த பேஜில் இருக்கிற ஃப்ளிக்கரிங்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு டேபிள்ஸ் நம்ம HTML பேஜோட ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்ட் அந்த எல்லா அந்த செஷனை மானிட்டர் பண்ணி அதை ஹேண்டில் பண்ணுற இன்ஃபர்மேஷன், அது வந்து நம்ம வந்து சொல்லுவோம் கிலோபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிலோபைட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை வந்து மானிட்டர் பண்ணி எண்ட் டு எண்ட் பியர் டு பியர் கம்யூனிகேஷன் எனக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதோட ப்ரோட்டோகால் மானிட்டரிங் தான் டிசிபி. யூடிபி அப்படின்றது என்னன்னா, இதில் நீங்கள் வந்து ஒரு யூசர் நேம் போடுறீங்க, ஜஸ்ட் ஒரு யூசர் நேம், அதோட பாஸ்வேர்ட். ஸோ ஒரு பர்டிகுலர் ஃபார்ம்ஸ், ஒரு வெப்சைட்ல இருக்கிற ஒரு பர்டிகுலர் பாருங்க IRCTC நீங்கள் போறீங்க, உங்களோட யூசர் நேம் யூசர் லாகின் நீங்கள் போறீங்க அப்படின்னா, இந்த மைன்யூட் டேட்டா இட் இஸ் லெஸ் தென் a கிலோபைட். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு எடுத்துட்டு போறது தான் யூடிபி ஓட வேலை. ஸோ எப்படின்னா, உங்களுக்கு செஷன் மானிட்டர் பண்ணி செஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்டரப்ட் இல்லாமல் நீங்கள் ஒரு வெப்சைட்டை நீங்கள் போடுறீங்க, உங்களுக்கு ஃப்ளாஷ் பண்ணி டோட்டலாக எல்லாமே அந்த வெப்பேஜ் வந்துடணும். ஸோ அதோட டோட்டல் இதை வந்து மானிட்டர் டிசிபி. அதில் இருக்கிற யூசரோட இன்ஃபர்மேஷன்ஸை, அது மைட் பி ஸ்மால் யூஸராக இருக்கலாம், இல்லை பிக் யூஸராக இருக்கலாம், இல்லை கஸ்டமர் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம். ஸோ எது வேணா இருக்கலாம். பட் இட் இஸ் யூசர் டிஃபைன்ட். அது வந்து யூசர் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த பர்டிகுலர் அவங்கள வந்து டிஃபைன் பண்ணுறது தான் பைத்தான். இதுதான் நம்ம வந்து ஓவர் ஹெட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஹெட் வந்து இதில் வந்து இத்தனை இது இருக்கு, ஷார்ட்டட் இதில் வரும். அப்புறம் வந்து இவ்வளோ வெர்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் வெர்ஷன் சொல்லுவோம், IP version 4, IP version 6 அப்படின்னு வந்து டிரான்ஸ்மிஷன்ல சொல்லுவோம் டிசிபியில். பட் யூடிபியில் அந்த ஓவர் ஹெட்ஸோட நம்ம பார்க்கறது தான் இதுதான் டிஃப்ரென்ஸ். சார் இந்த OS 7 லேயர் ஆர்கிடெக்சர் இருக்குல்ல சார், இன்னொரு சொல்லுங்கப்பா. OS 7 லேயர் ஆர்கிடெக்சர் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அந்த OSஐயோட இதுதானே நீங்க சொல்றீங்களா? OSI லேயர்ஸோட அப்படிதானே கேக்குறீங்க? ஆமா சார். இப்போ நம்ம வந்து அதுல நம்ம 7 இது நம்ம சொல்றோம்லப்பா, 7 லேயர்ஸ் நம்ம சொல்றோம். ஸோ ஏன் இந்த 7 லேயர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, இந்த பிசிக்கல் லேயர் அப்படின்னா நம்மளோட சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எடுத்துட்டு போறது மீடியத்துக்கு தான் உங்களுக்கு பிசிக்கல் லேயர்.
சரிங்களா? ஸோ அடுத்து வந்து அதான் லேயர் 1 நம்ம சொல்றோம். மெயினா பேசிக்கலா லேயர் 1. அதுல அந்த மீடியத்தில் உள்ள டேட்டா அனுப்புறோம் பாத்தீங்களா, பல்ஸ் கோட் மாடுலேஷன், டிஜிட்டல் அனலாக் மாடுலேஷன், எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் யூசர் இன்ஃபர்மேஷன் அனுப்புறது தான் அதை வந்து லிங்க் பண்றது டேட்டா லிங்க் லேயர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ரெண்டுத்தையும் கவர்ன் பண்றது தான் இந்த நெட்வொர்க் லேயர். என்னன்னா ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க வந்து ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க, ஒரு எல்கேஜில என்ரோல் பண்றீங்க, ஸ்டூடெண்டோட பர்டிகுலர் நேம்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க வந்து ஸ்கூலுக்கு போறீங்க, போற அந்த பிசிக்கலா உங்களுக்கு ஒரு நேம் ஐடி கொடுக்குறாங்க, இதெல்லாம் கொடுக்குறாங்க அந்த பிசிக்கல் அந்த ஐடியில இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் இந்த இவங்களோட இன்ஃபர்மேஷன் இவங்க வந்து இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபீட் பண்ணிடுறேன். இப்போ அந்த ஸ்கூல் காம்பஸ்ல வந்து டோட்டலா ஒரு எல்கேஜில ஏ செக்ஷன், பி செக்ஷன், இது எல்லாமே நான் மானிட்டர் பண்றது ஒரு நெட்வொர்க் லேயர். ஸோ இப்போ இந்த பர்டிகுலரா இந்த 3 லேயரையும் நான் வந்து மானிட்டர் பண்ணணும். அதுக்கான தேவையான பேண்ட்வித், தேவையான இன்ஃபர்மேஷனை நான் கொடுக்கறதுக்கு தான் டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ அதுதான் லேயர் 4. சிம்பிளா இங்க இந்த 3 லேயர் தான் உங்களுக்கு டெலிகாம் வந்து ஒர்க் ஆகும். அதாவது எப்படின்னா பிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர். இந்த பிசிக்கல் லேயர்ல வந்து அப்படியே ரேடியோ ஃப்ரீக்வன்சி போட்டிங்கன்னா இட் இஸ் கால் வயர்லெஸ். அதே கோஆக்சியல் கேபிள்ல OFC போட்டிங்கன்னா இட் இஸ் எ வயர் லைன். டேட்டா ரெண்டுத்துலேயும் டேட்டா போகும், வயர்லெஸ்லையும் போகும், இதுலேயும் போகும். இந்த நெட்வொர்க்ல பார்த்தீங்கன்னா ரவுட்டர்ஸ். என்ன ரவுட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, இந்த சின்ன சின்ன வீட்டில் இருக்க மோடம்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் வந்து வயர்லெஸ் மோடம்ஸு, இந்த ஒய்மேக்ஸ் மோடம்ஸ்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ரவுட்டர்ஸை தான் நம்ம வந்து அது என்ன பண்ணணும்னா பாத்தை ஐடென்டிஃபை பண்ணி அந்த பாத்தை வந்து செக்யூராக வச்சு. ஸோ அது நெட்வொர்க். ஸோ அந்த ரவுட்டர் சிஸ்கோ, இங்கே தான் வந்து சிஸ்கோ, ஜூனிபர்ஸ் இவங்கெல்லாம் வந்து வராங்க. ஸோ இதை வந்து கவர்ன் பண்ணணும். இதில் ஃபயர்வால் இருக்கும், நம்மளுக்கு வந்து இந்த SNMP ப்ரோட்டோகால்ஸு, அப்புறம் வந்து நம்ம வந்து நிறைய அந்த SNTP அப்படின்னு நம்ம நிறைய சொல்லுவோம். நம்ம இந்த இதெல்லாமே நெட்வொர்க்ல வந்துடும். இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர்ல அப்படின்றது என்னன்னா, நீங்க வந்து ISP கனெக்ட் பண்றீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்டர்னல் வேர்ல்டு கூட இந்த டிவைஸை கனெக்ட் பண்றீங்க. ஸோ அப்போ வந்து இது ரெண்டுத்துக்கும் கம்யூனிகேட் பண்றது இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர். இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்துருச்சிங்களா, இப்போ நீங்க வந்து நார்மலா நீங்க வந்து ஒரு அந்த டிரான்ஸ்போர்ட் லேயர்ல இருந்து ஒரு சின்ன போர்ட்ல இருந்து நீங்க என்ன எடுக்கிறீங்க, ஒரு ஈத்தர்நெட் போர்ட் எடுத்துட்டு வந்து ஒரு HTTP பேஜை ஓப்பன் பண்றீங்க, ஜஸ்ட் டைப் பண்றீங்க, இல்லை ஐபியை நீங்க போடுறீங்க. தட் இஸ் 198 அப்படின்னு சொல்லி கிளாஸ் A, கிளாஸ் B, கிளாஸ் C ஐபியை போடுறது வந்து செஷன் லேயர். என்ன எப்போ இது செஷன் லேயர் எப்படி வரும் அப்படின்னா, நீங்க யூசர் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணாதான் அந்த பர்டிகுலர் வெப்பேஜ்ல நீங்க ப்ரௌஸ் பண்ணாதான் இந்த செஷனே ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் செஷன் ஸ்டார்ட் ஆகாது. அதனால தான் இது செஷன் லேயர். இப்போ நான் இந்த கால் கனெக்ட் பண்றேன் பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கோம், திஸ் இஸ் கால் ஒன் பர்டிகுலர் செஷன். இதுதான் இங்க வந்து இதுல வந்து என்னன்னா, இந்த வியூ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் ஆப்ல எனக்கு டைல்டு வியூல வைக்கணுமா இல்ல ஒரு ஃபோக்கஸ்டு வியூ வைக்கணுமா அப்படின்றது தான் ப்ரெசன்டேஷன் லேயர். ஸோ ஹவு டு ப்ரெசென்ட், அது எளிமையா எப்படி யூசருக்கு ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி விசிபிள் நம்மளோட விசிபிலிட்டி கொண்டு வரது தான் உங்களுக்கு. இதை வந்து ஒரு அப்ளிகேஷன் இந்த கண்ட்ரோல் பண்றாங்க பார்த்தீங்களா, இந்த ஒரு சாஃப்ட்வேர் மூலமா, கிளைண்ட் சாஃப்ட்வேர் மூலமா சொல்றது தான் அப்ளிகேஷன் லேயர். ஸோ லேயர் 7. ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ண இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா L1 to L4. இதுல தான் இவங்க வந்து ஏஐலாம் உள்ள கொண்டு வர்றதுக்கு லெவல் 1 ஏஐ, லெவல் 2 ஏஐ, லெவல் 3 ஏஐ, லெவல் 4 ஏஐ அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரை கவர்ன் பண்ணிடுச்சுன்னா செல்ஃப் அதாவது அட்டானமஸா ஏஐ கேன் டேக் த டெசிஷன். பட் என்னன்னா, ஹியூமனோட இன்டர்வென்ஷன் கோஎக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும். வி நீட் டு ஹாவ் எ ஹியூமன் கோஎக்ஸிஸ்டன்ஸ் அலாங் வித் ஏஐ. அப்படிதான் வந்து இப்போ வந்து நெட்வொர்க்கை பில்ட் பண்றாங்க. அதுதான் வந்து இப்போ சிஸ்கோவா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், மற்ற AWS இருக்கும், கிளவுடா இருக்கு, எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் டு திங்க் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர். ஏன் டிரான்ஸ்போர்ட் லேயரோட மெயின் முக்கியம்னா, இப்போ நீங்க வந்து A to B வந்து பேர் டு பேர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க. பட் அது வந்து பீக் டைம்ல ஒரு 6 to 9ல எனக்கு வந்து டிராஃபிக் பீக் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஐ நீட் டு கேட்ச் அப் ரிடண்டன்சி லைன். ரிடண்டன்சி லைன் என்னது, பேக்கப். இப்போ நீங்க போறீங்க, உங்களால அந்த பர்டிகுலர் இடத்துக்கு போக முடியல, நீங்க வந்து வேற ஒரு ஆளை வந்து அசைன் பண்ணிடுறீங்க. ஏன் எப்படி ப்ரெடிக்ட் பண்றீங்கன்னா, 6 to 7 என்னால ரீச் பண்ண முடியாது. ஸோ அதனால அந்த 6 பதிலாக எனக்கு பதிலாக ஒரு ப்ராக்சி, இல்லை எனக்கு பதிலாக ஒரு பேக்கப் ரிசோர்ஸ், அதுல அந்த மீடியத்தில் எனக்கு அந்த இன்ஃபர்மேஷனை நான் ஷிஃப்ட் பண்ணுவேன். தட் இஸ் எய்தர் half of the information can be shifted or the full information can be shifted over there. ஸோ இதுதான் வந்து இது. ஸோ இந்த டெசிஷனை எடுக்கிறதுக்கு இது வரைக்கும் எப்படின்னா, நம்ம இதெல்லாம் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் இது மூலமா தான் நம்ம கண்ட்ரோல் பண்றோம். இது வந்து வேரியஸ் கிளாஸ் ஐபிஸ் டிஃபைன் பண்ணி நம்ம வந்து பண்றோம். ஸோ இதுதான் இந்த லேயரோட மெயின் இது.
ஸோ பிசிக்கல் நம்ம நடந்து போற ரோடு, நடந்து போதா பஸ், வெஹிக்கிள், இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது அந்த டேட்டா. சரிங்களா? அதுல உள்ள உட்காந்து நீங்க வந்து பஸ் ஓட்டுறீங்க இல்லை வெஹிக்கிள் ஓட்டுறீங்க, அவங்க தான் வந்து இந்த நெட்ஒர்க்கை வந்து அந்த பஸ்ஸை கண்ட்ரோல் பண்றது, அந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளை. சரிங்களா? அப்புறம் வந்து என்ன, டிரான்ஸ்போர்ட். ஸோ இவங்க வந்து கரெக்டா அந்த வழியில எந்த டைரக்ஷன், தட் இஸ் தஞ்சாவூர் டு கும்பகோணம், அந்த தஞ்சாவூர் டு கும்பகோணம் ரூட்ல தான் போறாங்களா இல்லையான்றது தான் டிட்டர்மைன் பண்றது தான் இது. அதுக்கு போறப்ப எந்த நேரத்துல போறோம், எவ்வளவு நேரத்துல போகணும், எவ்வளவு ஸ்பீட்ல போகணும் அப்படின்றது அந்த செஷன். சரிங்களா? அது எந்த ஷேப்ல என்ன மாதிரி இதுல எனக்கு வேணும் அப்படின்னா ப்ரெசன்டேஷன். அப்ளிகேஷன் என்னன்னா என்ன, இதுக்கு வந்து இது போறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு டைம் ஆகும், எவ்வளவு கம்ஃபர்ட்டா போகணும். அதுதான் என்னோட கவர்னிங். ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு அப்ளிகேஷன். ஓகேங்களா? சிம்பிளா இது புரிஞ்சுங்களா? எஸ் சார். சார் இப்போ கிளைண்ட் சர்வர் என்ன சார்? இப்போ கிளைண்ட் சர்வர் அப்படி நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒன்றும் இல்லைப்பா. இப்போ நான் இங்கே உட்காந்து நான் ஒரு லேப்டாப்ல உட்காந்து ஒரு சின்னதாக ஒரு மீட்டிங் ஐடியா நான் போடுறேன். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இடத்துல நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கேன். சே டெலிகாமே நான் நினச்சிக்கிறேன். இப்போ நான் வந்து என்கிட்ட தஞ்சாவூர்ல எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 சைட் இருக்கு. இந்த 15 சைட்டும் எனக்கு எங்கன்னா மெடிக்கல் காலேஜில் இருக்கிற எக்ஸ்சேஞ்ச், அதான் வந்து இப்போ வந்து அங்கதான் வந்து எனக்கு வந்து அது அங்கிருந்து எனக்கு எங்க கனெக்ட் ஆகும்னா திருச்சியில போய் கனெக்ட் ஆகும். ஸோ அங்க ஒரு பேஸ் ஸ்டேஷன் வச்சிருப்பேன், பிஎஸ்சி. அங்க வந்து அது ஒரு சர்வர். ஸோ அது அந்த சர்வர் என்ன பண்ணணும்னா இந்த 15 சைட்டை கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன், அதுக்கு தேவையான இது. இப்போ இந்த 15 சைட் சொன்னோம் பார்த்தீங்களா, தீஸ் ஆர் கால்ட் கிளைண்ட்ஸ். என்ன கிளைண்ட்ஸ் அப்படின்னா யூசர், தட் இஸ் மொபைல் கூட பேசுறது. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நேரத்தில் வருவாங்க, ஒவ்வொரு நேரத்தில் போவாங்க, இந்த இதெல்லாம். ஸோ இப்போ என்னோட ஐபி எப்படி நான் டிஃபைன் பண்ணும் அப்படின்னா சர்வர்லேருந்து கிளைண்ட்டுக்கு போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைனமிக்காக, ஸ்டாட்டிக் ஐபி இருக்காது. சர்வர் டு சர்வர் போகிறது எல்லாமே ஸ்டாட்டிக் ஐபியாக இருக்கும். இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ், டொமைன் நேம் சர்வர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து இது. இந்த டொமைன் நேம் சர்வர் எவ்வளோ நேரம் கம்யூனிகேட் பண்ணுது, இதோட எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்னு பற்றி படிக்கிறது தான் சார்ஜிங் கேட்வே அப்படின்னு சொல்லுவாங்க. சார்ஜிங் கேட்வே என்னன்னா எவ்வளோ டேட்டா கன்சியூம் பண்ணணும், நீங்கள் இவ்வளோ டேட்டா கன்சியூம் பண்ணிட்டீங்க, அவ்வளோ டேட்டா கன்சியூம் பண்ணிட்டீங்க, இது இவ்வளோ பில்லிங் வருது அப்படின்றது பில்லிங் சிஸ்டத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது சார்ஜிங் கேட்வே. இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது என்னன்னா அது சர்விங் சப்போர்ட் நோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், எஸ்ஜிஎஸ்என் அப்படின்னு சொல்லுவோம். அது என்டையர் திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, இது எல்லாமே. ஏன் நான் திருச்சியை சொல்றேன்னா திருச்சி இஸ் த சென்ட்ரல் பார்ட். ஸோ அங்கே எஸ்ஜிஎஸ்என் வரும். ஹோல் தமிழ்நாடு கண்ட்ரோல் பண்றது ஜிஜிஎஸ்ன்னு சொல்லுவோம். அங்கிருந்து எனக்கு என்ன ஆகும், மும்பைக்கு ஐஎஸ்பி கூட கனெக்ட் ஆகும். இப்படிதான் இது. ஸோ இந்த குரூப் ஆஃப் சர்வர்ஸ் எல்லாமே எனக்கு என்ன ஆகுது, சப் சர்வர் வர்றது எல்லாமே எனக்கு வந்து விஷயம் வந்து என்னன்னா கிளைண்ட் நம்ம சொல்றோம். சர்வர்ன்றது எல்லாமே ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு ஒரு டேட்டாவை மானிட்டர் பண்ணி அதுக்கு தங்குதடையின்றி கொடுக்கறது தான் நம்ம சர்வர் நம்ம சொல்றோம். புரியுதுங்களா சார்? மேக் அட்ரஸ் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அந்த சர்வர்ல இருந்து? இப்போ நீங்க வந்து என்னென்ன மேக் அட்ரஸ் நீங்க எந்த இப்போ ஜெனரலா எப்படின்னா நம்ம ஒவ்வொரு டிவைஸ் நம்ம ஹேக் பண்றப்போ வந்து ஹார்ட் மேக் அட்ரஸ் நம்மளுக்கு வந்து இதாகும். ஸோ இப்போ நீங்க வந்து பேசிக்கலா நீங்க வந்து என்னன்னா நீங்க பிங் ரெஸ்பான்ஸ் போடுறீங்க, ட்ரேஸ் ரூட் போடுறீங்க அப்படின்னா நீங்க வந்து எப்படின்னா அதை கண்டுபிடிக்காத அளவுக்கு தான் அவங்க வந்து செட் பண்ணிப்பாங்க. பிகாஸ் தே வில் கால் இட்ஸ் மாஸ்கிங். இல்லைன்னா இந்த மேக் அட்ரஸ் கிடைச்சுன்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, அதை வந்து பிளாக் பண்ணி என்னால வந்து அந்த நெட்வொர்க்ல இருந்து அதை வந்து ரிமூவ் பண்றதுக்கு என்னால முடியும், மேக் அட்ரஸ் எடுத்துட்டேன்னா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இன்டெஃபினைட் ஹாப்ஸ் சொல்லுவாங்க. இன்டெஃபினைட் ஹாப்ஸ் அப்படின்றது என்னன்னா நீங்க வந்து நான் உங்கள்கிட்ட பேசணும்னு வச்சுக்கலாம், பட் ஆனால் வந்து டைரக்டா எனக்கு வந்து இங்க இருந்து ஷார்டஸ்ட் பாத் எடுத்து கொடுத்துருவேன். பட் என்னன்னா இட் வில் கிவ் எ டெஃபினைட் ஹாப் கொடுக்காம இன்டெஃபினைட் ஹாப்ல போகும். இன்டெஃபினைட் ஹாப்ல போகிறப்ப என்ன ஆகும்னா பாக்கெட் கேட்வேன்ற ஒரு விஷயம், தட் இஸ் பாக்கெட் கேட்வே, சர்விங் கேட்வே, பாக்கெட் கேட்வே. இது ரெண்டுத்துக்குள்ள ஹாப்பிங்ல வரப்ப உங்களால மேக் அட்ரஸ் எடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் திங் இது ஏன்னா பிகாஸ் ஆஃப் செக்யூரிட்டி ரீசன்ஸ். இப்போ நான் இந்த லேப்டாப் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இந்த மேக் அட்ரஸ் எனக்கு தெரிஞ்சுன்னா இந்த இதை வந்து என்னை வந்து பிளாக் பண்ணி இந்த செஷன்ல இருந்து என்னால் இந்த லேப்டாப்பை என்னால் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வேறு என்ன சொல்லணுமா சைஃபரிங் அல்காரிதம்ஸ் சொல்லுவாங்க, RC3 அல்காரிதம்ஸ். இதுதான் இன்னைக்கு பெரிய டேட்டா சென்டர் சைடில் பார்த்தீங்கன்னா வி கால் இட் சைபர் செக்யூரிட்டி. ஒரு சின்ன அல்காரிதம் சேஃப்டிக்காக, செக்யூரிட்டி, யூசரோட ப்ரைவேசி, யூசர் கனெக்ட் பண்ற எக்யூப்மெண்ட்டோட டீடைல்ஸை
ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் இந்த இது. ஸோ இதை வந்து டெஃபினைட் ஹாப்ஸ்லேருந்து இன்டெஃபினைட் ஹாப்ஸா மிரர் இமேஜ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவேன்னா ரவுட்டிங் டேபிள்ஸ் நான் டைனமிக்காக மாற்றிட்டே இருப்பேன், அலோகேஷன் மாற்றிட்டே இருப்பேன், எவ்ரி மில்லி செகண்ட்ஸ் அண்ட் மைக்ரோ செகண்ட்ஸ் மாறிட்டே இருக்கும். பட் அது வந்து ஒரு க்ளோஸ் லூப்ல தான் மானிட்டர் ஆகும். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து ப்ரோக்ராம் இருக்கு, எனக்கு வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இருக்கு. ஸோ நீங்க மேக் அட்ரஸ் எடுத்தீங்க இண்டிவிஜுவலா, நீங்க ஒன்றும் இல்லை உங்க காலேஜ்ல கனெக்ட் பண்ண லேண்ட்ல நீங்க கனெக்ட் பண்ணி எடுக்கணும்னாவே எடுக்க முடியாது. ஏன்னா யூ வில் பி மாஸ்டர் வித் கிளாஸ் ஏ கிளாஸ் பி ஐபி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு தான் நீங்க வந்து உங்களோட ஜென்ரலா வந்து ஐபி வெர்ஷன் 4 ஐபி வெர்ஷன் 6 ஐபி வெர்ஷன் 6ன்றது ஆடட் செக்யூரிட்டி. ஐபி வெர்ஷன் 4 தான் நம்ம ஜென்ரலா இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல இருந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகும். இன்னும் பாத்தீங்கன்னா டேட்டா சென்டர்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா இன்னும் ஃபர்தர், ஏன்னா மினிமம் டைம்ல ரொம்ப ஜாஸ்தி டேட்டாவை ப்ராசஸ் பண்ணணும். அப்போ வந்து செக்யூரிட்டி வந்து உங்களுக்கு இருக்கணும். இல்லை அப்படின்னா எனி ஒன் கேன் ஹேக் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அதனால தான் இந்த சைபர் செக்யூரிட்டின்ற ஃபீல்டே நம்மளுக்கு வந்து தனியாக வருது இன்னைக்கு. இன்னமும் பார்த்தீங்கன்னா ஏஏ வந்து உங்களுக்குள்ள நெட் ரவுட்டர்ஸ்லேயே உங்களுக்குள்ள கொண்டு வந்துடும். டிஸ்டிங்யூஷ் என்னன்னா இட் இஸ் அட்டானமஸ் சாஃப்ட்வேர் விச் கேன் கண்ட்ரோல் த ஹார்ட்வேர். புரியுதுங்களாப்பா? ஸோ இண்டிவிஜுவலாக இருக்கிறத மேக் அட்ரஸ் நீங்கள் எடுத்துடலாம் டக்குன்னு, அது நீங்கள் நார்மலாக போகிறது. பட் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ண இது வந்து எடுக்கிறது கஷ்டம். சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா உங்களோட ஃபோனில் இருக்கிற ஐஎம்இ நம்பர்ஸ் எப்படி வருது, நான் வந்து எங்களுக்கு வந்து இது வந்து இவங்க யூசர் ஃபோன் வந்து கரெக்டான ஃபோனு, லைசன்ஸ்ட் ஃபோனு, அன்லைசன்ஸ் ஃபோனு அப்படின்னு நாங்கள் செக் பண்ணுறதே ஐஎம்இ வச்சு தான் நாங்கள் எடுப்போம். அதில் வந்து கிரே ஐஎம்இஸ்ன்னு சொல்லுவோம். கிரே ஐஎம்இஸ்னா யாரோட இதை வந்து ஃப்ளாஷ் பண்ணியிருப்பாங்க, ஐஎம்இ சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளாஷ் பண்ணுவாங்க. அது வந்து ஃப்ளாஷ் பண்ணால் தெரிஞ்சிடும். ஏன்னா மேனுஃபேக்சரோட ஐஎம்இ என்ன, மாஸ்க்டு இது மெர்ஜ்டு ஐஎம்இ என்ன அப்படின்றது. ஸோ இது வந்து என்னன்னா மேனுஃபேக்சர் கொடுக்குற ஹார்ட் கோடட் இது. அதுதான் நம்ம இங்கே வந்து லேப்டாப்ல நம்ம சொல்றோம், இந்த கம்ப்யூட்டர்ஸ்ல என்னன்னா மேக் அட்ரஸ் நம்ம சொல்றோம். ஸோ மேனுஃபேக்சர் கொடுக்குற ஹார்ட் கோட் அட்ரஸ் தான் மேக் அட்ரஸ். அது நீங்க இண்டிவிஜுவலா இருக்கப்ப நீங்க எடுத்துடலாம். But when it is in a cloud or any network, you cannot able to take that. புரியுதுங்களா? எஸ் சார். ஏன்னா அவ்வளவு ஈஸியா நம்ம போய் பிளாக் பண்ணிடலாம்பா. அதுதான். வேற ஏதாவது கொஸ்டின் பா? சார் யூஸ்ஃபுல்லா இருந்ததாப்பா நான் பேசினது? ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்தா, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் புதுசா நம்ம கத்துக்கிட்டோமா, இல்ல ஏதாவது கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணுவோமா? ஏன்னா நான் டைம் தாண்டி போறேன்னு எனக்கு 8:30 மணி ஆயிடுச்சு. உங்களுக்கு இப்போ உங்க சாரோடைய ஸ்பீச் இருக்கு, உங்களுக்கு என்ன லேர்னிங் என்ன டேக்அவேஸ் இருக்கு அப்படிங்கிறத சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால ஸ்டூடெண்ட் சைட்ல இருந்து முதல்ல நீங்க சொல்லிடுங்க. என்னோட பேசிக்கலா பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க உங்களோட லேர்னிங்ஸ் என்ன மாதிரி உங்களுக்கு, அதாவது ஏதோ யூஸ்ஃபுல், ஏதோ கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் கத்துக்கிட்டோமா என்ன? ஏன்னா எனக்கு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி வேற விஷயங்கள் நான் சொல்றதுக்கும் எனக்கு ஈஸியா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்ததாப்பா? என்ன ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனா என்ன, ஏன் இது ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு யோசிச்சிருக்கோமா? ஏன்னா இது ஒரு 25 வருஷத்தோட டோட்டல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் இந்த ஒரு சின்ன இதில் நான் ஒரு 20 நிமிஷத்துல சொல்லணும்னு நினச்சேன். பட் இட் டேக்ஸ் ஆல்மோஸ்ட் 40 மினிட்ஸ் நினைக்கிறேன் என்னோட இதை. நீங்கள் திருப்பி உங்களோட இதை என்ன கற்றுக்கலாம் அப்படின்றத சொல்லுங்கள். அது என்ன நெட்வொர்க் சைடில் போகணுமா, இல்லை கம்யூனிகேஷன் சைடில் போகணுமா, இல்லை நீங்கள் வந்து வேறு எலக்ட்ரானிக்ஸ் இல்லை அதை கவர்ன் பண்ணுற அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் சைட்லையா என்ன அப்படின்றது சொன்னீங்கன்னா. ஏன்னா ஏன் இந்த ஈஸியில் ஏன் இதுனா இதுதான் ஒரு அட்வான்டேஜ். யூ கேன் சூஸ். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பக்கமும் போகலாம். ஸோ பேசிக்கலாக என்னோட இது அப்படின்னா இனிஷியல் இயர்ஸ் நீங்கள் காலேஜ் விட்டு போறீங்க அப்படின்னா இனிஷியல் இயர்ஸ் ப்ராடக்ட் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுங்க. கெட் சம் நாலேஜ். சம்பளம் கொஞ்சம் கம்மியாக தான் வரும்னு வச்சுங்க. ஒன்ஸ் யூ கெட் த டொமைன் எக்ஸ்பர்டைஸ், ஒரு 3 to 5 இயர்ஸ் வந்து உங்களுக்கு டொமைன் எக்ஸ்பர்டைஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு, ஏன்னா எண்ட் டு எண்ட் உங்களுக்கு நூக் அண்ட் கார்னர் இங்கேருந்து போகணும் அங்கேருந்து போகணுன்ற விஷயம் வந்து புரியறதுக்கு ஒரு 5 வருஷம். தென் அதுல இருந்து நீங்க வந்து அந்த டொமைன்ல ஸ்கேலிங் பண்ணுங்க. ஸோ அப்போ வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரிக்கு போனாலும் சரி, இல்லை நீங்களே ஒரு கற்றுக்கிட்டு நீங்களே ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்லை நான் வந்து சர்வீஸை நான் கொடுக்குறேன், கம்யூனிட்டிக்கு சர்வீஸ் கொடுக்குறேன் அப்படி அந்த மாதிரி ஒரு ஆண்டர்பிரனர் சைடில் இல்லை ஒரு பேசிக் விஷயத்த வந்து சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நிறைய பேர் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் புக் பண்ண முடியாத நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம்.
ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் டே டு டே லைஃப்ல இருக்கிற மக்களோட ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணாவே அதுவே நம்மளோட கரியரா மாறிடும். தட் இஸ் வை கால் நம்ம இன்ஜினியர்ஸ் எல்லாமே நான் டெக் எனேபிளர்ஸ் சொல்றோம். கிரியேட்டர்ஸ்லாம் நம்மளாம் ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டாங்க. வி ஆர் கிரியேட்டர்ஸ் ஆல்சோ. பட் கிரியேட்டர்ஸோட அதை அப்ளிகேட் பண்றதுக்கு ஒரு கொண்டு போய் சேர்க்க கடைநிலை ஊழியனுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் இருக்கிறத நம்ம டெக் எனேபிளர்ஸ் சொல்றோம். அதுதான் இவ்வளோ சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இவ்வளோ க்ரோத் ஆனதுக்கு ஒரு லாஸ்ட் 30 years டெலிகாம் கூட இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியும் பயணிச்சிருக்கு. இது ரெண்டும் கன்வர்ஜ் ஆகிற டைம் தான் இந்த ஒரு பர்டிகுலர் வரணும். அதாவது 2025 இருந்து 2030. தட்ஸ் வை டெலிகாமும் ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருக்கு, சர்வீஸ் இண்டஸ்ட்ரியும் ஸ்டாண்ட் ஸ்டில்லா இருக்கு. இது ரெண்டும் மீட் பண்ற பாயிண்ட் சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட் ஹேஸ் டு கன்வர்ஜ் அண்ட் கெட் இன் டு a new era. That is we call that AI era அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு மிஷினும் இருக்கும், ஹியூமனும் இருப்பாங்க. the coexistence will be there, always be there. சார் உங்க சைட்ல இருந்து ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க சார். தேங்க்யூ சார். அதான் சார் ஆல்ரெடி நான் சொல்றேன், நீங்க எப்போதுமே ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது பேசுறீங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேர் பேசினாங்க சார். 3 கொஸ்டின் வந்து அதான் நான் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். வீடியோ மட்டும் கட் பண்ணேன், ஃபுல்லா மைண்ட் பண்ணிட்டேன். நிறைய எல்லாரும் சொல்லுங்க சார். இப்போ நான் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் வந்து நான் என்னோட ஜாப் கெரியரா சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் என்ன சார் மேஜரா நான் படிக்கணும்? நீங்க வந்து ஒன்றும் நம்ம படிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம சொல்லணும். இப்போ சொல்லணும்னா சிஜிஎன்ஏ அப்படின்னு சொல்லலாம். சிஜிஎன்ஏ அப்படி நெட்வொர்க் சைடு கொஞ்சம், ஏன்னா ரவுட்டர்னா என்ன, அதோட என்ன டிவைசஸ் எப்படி இருக்கு, ரேடியோ இது அப்படின்றத படிக்கிறதுக்கு நீங்க வந்து நெட்வொர்க் ஸ்டைலில் இல்லை எனக்கு நெட்வொர்க்ல கொஞ்சம் பெருசா எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் ஆனால் வந்து எனக்கு இந்த லைன்லயே எனக்கு போகணும் அப்படின்னா ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன். ஸோ ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிசிக்கல் லேயர்ல இருக்க மீடியம், ஸோ இதுல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபைபர் ஆப்டிக்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டியும் அந்த ஃபைபர் ஆப்டிக்ஸ்னு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா பிஎஸ்என்எலோட ஓஎஃப்சி கேபிள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கம்யூனிகேஷன்ஸ் போடுறாங்க பாத்தீங்களா, அதோட டீடைல்ஸ் எல்லாமே எடுத்துட்டு அதுக்கு வந்து எவ்வளவு ஷார்டஸ்ட் பாத்ல எப்படி போடணும், என்ன மாதிரி டெம்பரேச்சர்ல அது ரிஸ்டார்ட் பண்ணணும், அது வந்து அந்த இந்த மாதிரி இன்புட்ஸ் எல்லாமே ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குற ஒரு விஷயம் தான். ஸோ இதுலயும் நம்ம சீனியர்ஸ் ஒர்க் இருக்காங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் பேட்ச் சீனியர்ஸ் பார்த்தீங்கன்னா இசிஐஎல் நம்ம சொல்லுவோம், எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் சொல்லிட்டு ஹைதராபாத்ல. ஸோ அவங்க வந்து இந்த ஓஎஃப்சி பிளஸ் இந்த இது எல்லாமே இன் கோஆர்டினேஷன் வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் கூட. ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் நம்ம எடுக்கலாம். இல்லை இது எனக்கு வேணாம், அடுத்து வந்து நம்ம வந்து அடுத்த லெவலில் போகணும் அப்படின்னா சிம்பிளாக போகணும்னா நீங்கள் ஐஐடியிலே ரிசர்ச்லேயே வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நிறைய இருக்கு. இந்த டெலிகம்யூனிகேஷன் மைக்ரோவேவ் ரிலேட்டடு, நம்மளுக்கு வந்து நெட்வொர்க் ரிலேட்டடு, இல்லை இந்த நம்மளோட ஆர்எஃப் ஃப்ரீக்வன்சி ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரிலேட்டட்லாம், இல்லை நீங்கள் வந்து எம்பெடட் விஎல்எஸ்ஐ எஃபிஜிஏ ப்ரோக்ராமிங், இந்த இன்டகிரேட்டட் சிப்ஸ், இந்த மாதிரி லைன்லையும் உங்களுக்கு உள்ள இன்குபேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் வந்து இன்குபேஷன்ஸ், அவங்க வந்து ட்ரைனிங் கொடுத்து அந்த ஃபீல்டில் உங்களை வந்து தேர்த்தி அதுலேருந்து நீங்கள் வந்து லைவ் ப்ராஜெக்ட்ஸ் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்களை வந்து டெப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போ இன் அடிஷன் டு திஸ் ஏஐ வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு பைத்தான் தெரிஞ்சுன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு பயங்கரமாக போயிட்டு இருக்கு. அப்புறம் டேட்டா சயின்டிஸ்ட்னு சொல்லுவோம். ஏன்னா என்ன டேட்டா யூஸ்ஃபுல் டேட்டா, என்ன டேட்டா நான் யூஸ்ஃபுல் டேட்டா, எது ஜங்க் டேட்டா அப்படின்ட்டு டிஸ்டிங்விஷ் பண்ணுறதுக்கு. ஸோ தட் இஸ் வி கால் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் போனீங்கன்னா என்ன அப்படின்னா பிக் டேட்டாவும் உள்ள வரும், உங்களுக்கு கிளவுட் நேட்டிவ் விஷயங்களும் உள்ள வரும். ஸோ இதெல்லாம் ஸோ சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு 6th செமஸ்டர்லேருந்து ஒரு 8th செமஸ்டரில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸை ஒரு பிரான்ச் ஆஃப் இன்ஜினியரிங்கை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் உங்களோட கரியரை பில்ட் பண்ணலாம்ப்பா. ஸோ அதுதான் உங்களோட டேர்னிங் பாயிண்ட். நான் அப்படிதான் என்னோட ஆண்டனா தியரின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அது வந்து செவன்த் செமஸ்டர்ல இருக்கிற ஒரு மொபைல் கம்யூனிகேஷன் எலக்டிவ்ல வந்து என்னோட ஃபீல்ட் கரியரா வந்து. பட் அதுல வந்து என்னன்னா மைக்ரோவும் வரும், மைக்ரோ ப்ராசரும் வரும், எனக்கு வந்து எலக்ட்ரிக்கலும் வரும், எல்லா இதுவும். பட் ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் இது என்ன, எந்த இடத்துல இது என்ன நடக்குது. ஸோ டிடிஎம் கம்யூனிகேஷன் என்ன, பல்ஸ் கோட் மாடுலேஷன் என்ன, சிடிஎம் என்ன, WCDM என்ன, நம்மளோட
எஸ்டிஎம்ஏனா என்ன, சிஎஸ்எம்ஏனா என்ன, ஜிஎஸ்எம்னா என்ன அப்படின்ற விஷயத்தெல்லாம் இதில் தான் நம்ம கொண்டு வரோம். தேங்க்யூ சார். Good evening, sir. குட் ஈவினிங்மா. Sir, I am Jayroshni from second year EC department, sir. சொல்லுங்க. இப்போ நீங்க நிறைய ஃபீல்ட்லாம் சொன்னீங்கல்ல சார், இப்போ வயர்லெஸ் கம்யூனிகேஷன், 4G, 5G, இன்னும் செமிகண்டக்டர் இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல சார். இதுல ஸ்பேஸ் டெக்னாலஜி அந்த மாதிரி ரிலேட்டடா போனோம்னா எதுலாம் நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் சார்? திருப்பி சொல்லுங்கம்மா, எந்த டெக்னாலஜி சொல்லுங்க? ஸ்பேஸ் டெக்னாலஜி சார். ஹெவன்லி பாடிஸ். இப்போ ஓகே, ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ். இப்போ நீங்க வந்து எப்படின்னா, நீங்க அதுக்கு வந்து ஜென்ரலா நம்ம வந்து இந்த ISROல வந்து இன்டர்ன்ஷிப், இந்த நார்கோயில்லாம் அவங்களுக்கு வந்து பண்றாங்க, கிரையோஜெனிக் இன்ஜின்ஸ் இந்த ரிலேட்டட்ல வந்து அது மெயினா அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் டொமைன் ரிலேட்டட்ல தான் அவங்க வந்து அந்த ஸ்பேஸோட ராக்கெட்ஸ் அந்த இதெல்லாம் அவங்களுக்கு வந்து அவங்க பண்றாங்க. பட் இதுலயே வந்து ஸ்ரீஹரிகோட்டால வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் ஹேவிங் த என்டையர் லான்ச் பேட்ல என்னென்னலாம் எப்படி நம்ம பிளேஸ் பண்றது, என்ன மாதிரி விஷயம் அப்படின்றது ஸ்ரீஹரிகோட்டா, தட் இஸ் இங்க வந்து நம்மளுக்கு வந்து இங்க சூலூர்பேட் தாண்டி போனீங்கன்னா உள்ள போனீங்கன்னா ஒரு சென்னையில இருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன், 12 to 15 கிலோமீட்டர்ஸ். அங்க நீங்க போனீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு நோ. அங்க வந்து மேஜரா அங்க ஒர்க் பண்றவங்களோடது பாத்தீங்கன்னா மேஜரா பிசிக்ஸ் படிச்சவங்க, ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் படிச்சவங்க. ஸோ இந்த டோட்டலா வந்து இந்த ஸ்பேஸ் ரிலேட்டட் இல்ல நீங்க வந்து சென்னையிலேயே நீங்க பாருங்க எஸ்டேஷன் அப்படின்னா நம்மளோட ஓய்மர்ல வந்து இந்த எல்காட்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ அங்க நீங்க தட் இஸ் எல்காட்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னாவே யூ கேன் டேக் த அந்த ஸ்பேஸோட ரிலேட்டட் இதை வந்து நீங்க, ஏன்னா இது ஏன் நான் இதை சொல்றேன்னா இன்னும் பிரைவேடைசேஷன் வந்து இன்னும் இதுல வந்து பெருசா வரல. பட் ஸ்டில் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட, ஸ்டேட் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷனோட சென்ட்ரல் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன், என்டர்பிரைசஸ் இதுதான் ஆர்கனைசேஷன் தான் அதிகமா இருக்கு. பட் யூ நீட் டு ஹேவ் எ ஃபாலோ, ஒரு சர்டன் ப்ரொசீஜர்ஸ் அவங்களோட ப்ரோட்டோகால்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ என்ன அப்படின்னா அவங்க சில மினிமம் கிரைட்டீரியாஸ், அது எதுக்காக உங்களோட இன்ட்ரெஸ்ட்ல என்ன மாதிரி ரிசர்ச், என்ன மாதிரி ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அப்படி இல்லை இங்கே சென்னை எதுக்கு என்னன்னா DRDO நம்மளோட டோட்டல் வந்து இங்கே இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர், அங்கே வந்து DRDO இல்லை நீங்கள் HAL இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸில் போனீங்கன்னா அதில் ஒரு டிவிஷன்ஸ் இருக்கு. இல்லை MITலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏவியானிக்ஸ்னு ஒரு ஸ்பேஸ் ரிலேட்டட். பட் அதெல்லாம் என்ன ரொம்ப லிமிட்டட் ப்ராஜெக்ட்ஸ் தான் அவங்க பண்ணுறாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டில் வி ஹாவ் டு, நம்ம ஏர்லி ஸ்டேஜில் தான் இருக்கும். பட் ஹோல் விஷயமும் பார்த்தீங்கன்னா ISRO தான் அவங்க கவர்ன் பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் ட்ரிவாண்ட்ரமில் போனீங்கன்னா அங்கே இருக்கிற ISRO, ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் அங்கே விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்னு சொல்லிட்டு அங்கே போனீங்கன்னா இது ரிலேட்டடாக அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங்ஸ் அந்த கோர்சஸ். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ரிலேட்டடில் தான் இங்கே வந்து மேக்ஸிமம் உள்ள இருக்காங்க. இல்லைன்னா வெளியில போய் ஒரு மாஸ்டர்ஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து அவங்க வந்து ஜாயின் பண்ண, ஒரு சயின்டிஸ்டாக ஜாயின் பண்ணணும். ஸோ ஒரு பட்டிங் சயின்டிஸ்டா வரணும்னா சர்டைன் விஷயங்கள் வந்து நீங்க எப்படி சொல்லணும்னா அந்த ஸ்பெஷலைசேஷன், அதாவது நீங்க வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சு அதுல ஒரு டாக்டரேட் இல்லை ஒரு தீசிஸ் அது வேர்ல்டு வைட்ல நீங்க அப்ளை பண்ணி ஜேர்னல்ஸ்ல அப்ளை பண்ணிட்டு அந்த கேலிபர்ல தான் நீங்க வந்து உள்ள வரும். இல்லைன்னா நம்ம என்னன்னா ஒரு ரிசர்ச் ஃபெலோஷிப்பாக உள்ள அட்மிட் ஆகணும். அதுக்கு சில எக்ஸாம்ஸ் இருக்கு. அந்த எக்ஸாம்ஸ் வச்சு நீங்க உள்ள போனீங்கன்னா யூ கேன் கோ இன் டு த ஸ்பேஸ் ரிலேட்டட்ல நீங்க உள்ள போகலாம். பட் ஸ்டில் இட் இஸ் ஆன் த ஏர்லி ஸ்டேஜ். நம்ம இன்னும் பெருசா அதுல வந்து எப்படி சொல்றது, நிறைய பேர் உள்ள போகல. எல்லாம் கொஞ்சம் இன்டர்ன்ஷிப் போவாங்க, இல்ல போவாங்க. என்னன்னா பிகாஸ் வி டோன்ட் நோ ஹவு டு அப்ளை, வி டோன்ட் நோ ஹவு டு சூஸ் அப்படின்ற விஷயம் தான் இன்னும். ஏன்னா பிகாஸ் அவர் பிரைவேட் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி டேட்டா, இந்த மாதிரி சர்வீஸ் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து வெளியில நியூஸா வருது. இது யாருமே நம்ம எம்ப்ளாய்மெண்ட் நியூஸை வந்து பேப்பர்ஸை போய் பார்க்கறதும் கிடையாது. அதில் வந்து நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் இருக்குன்றதும் நமக்கு தெரியுது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அது அதை பத்தினா ஒரு புரிதல் வந்து இன்னும் கம்மியாக தான் பார்க்கும். இப்போ கேட் எக்ஸாம் மூலமா இஸ்ரோக்கு ட்ரை பண்றதுக்கு பிஇயோட அந்த மாதிரி இல்லாம போஸ்ட் கிராஜுவேட் இருந்தா இன்னும் ஸ்பெஷலைசேஷன் இருந்தா நல்லா இருக்கும். நீங்க சொன்ன அந்த கேட், நீங்க சொன்னது கேட் வந்து செல்ல இதுல வந்து நாட் ஓன்லி ஃபார் யுவர் உங்களோட PG கோர்சஸ்க்கு மட்டும் கிடையாதுப்பா. சில பார்க் இந்த மாதிரி சயின்டிஸ்டா போறதுக்கும் உங்களுக்கு அந்த கேட் ஸ்கோர் தேவைப்படும். ஸோ அப்போ வந்து என்னன்னா ஒரு நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஃபெலோஷிப்ஸ், ஒவ்வொரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இது IITஸ்ல
இல்லை ஐஐடிஎம்ஸ் அப்படின்ற அந்த நம்ம இங்கே இதில் இருக்கு அந்த நம்ம சென்னையிலேயே வந்து இந்த கேளம்பாக்கம் டு ஸோ அவங்கள வந்து நியூ ஐஐடிஎம்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு அவங்கள்ட்ட ஒரு ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் போகிறதுக்கும் இந்த கேட் ஸ்கோர் உதவும். நீங்கள் அது வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து அந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் இந்த மற்ற ஒரு இதில் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா, அந்த கேட் ஸ்கோர் அப்ளை பண்ணீங்கன்னா பேஸ்ட் ஆன் த அப்ளிகேண்ட்ல உங்களுக்கு வந்து அந்த கோட்டாஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு ஓபிசி அந்த அந்த கிரைட்டீரியால யூ கேன் ஏபிள் டு பிக் இட் அப். ஸோ அப்படி போறப்ப என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் உள்ளே வந்து லேப் செட்டப்போட உங்களுக்கு கிடைச்சிடும். அங்கே ஒரு ப்ரொஃபஸர் கீழே உங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணணும், என்ன மாதிரி எனக்கு வந்து ஸ்ட்ரக்சர்டு இன்ஃபர்மேஷனை நான் பப்ளிஷ் பண்ணணும், எப்படி நான் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸில் எப்படி ஒர்க் பண்ணணும், அப்போ ஒரு கான்டெக்ட் பல சயின்டிஸ்ட் கூட கான்டெக்ட் பல கான்ஃபரன்சஸ் அதில் போகிறப்ப இந்த கேட் ஸ்கோர் உங்களுக்கு. ஸோ நம்ம படிக்கிறதுக்கு மட்டும், அதாவது பிஜி படிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, ஈவன் ஒரு ஃபெலோஷிப்பாக போகிறதுக்குமே, ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக போகிறதுக்குமே we need to have that gate score. அது அந்த அந்த ஏன்னா நம்ம இதுலேயே ஒருத்தவங்க கெமிக்கல் வந்து என்னோட முன்னாடி இமிடியட் சீனியர் தட் இஸ் 2000 தட் இஸ் 96 to 2000 அவர் வந்து பார்த்தீங்கன்னா கூடங்குளம் அதில் அவரை வந்து சயின்டிஸ்டாக பண்ணது பேஸ்ட் ஆன் கேட் ஸ்கோர் வச்சு தான். தென் லேட்டர் அங்கே முடிச்சுட்டு தென் ஹி ஜாயின்ட் பிஜி இன் ஐஐடி மெட்ராஸ் இன் கெமிக்கல் டெக்னாலஜி. நவ் இஸ் ஒர்க்கிங் இன் மல்டி இது நிறைய கெமிக்கல் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது லெதர் இண்டஸ்ட்ரி ப்ளஸ் அந்த கிளாஸ் இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி அதில் நிறைய தின் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, அதெல்லாம் வந்து ரிசர்ச் அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே சார். செஷன் வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவா எல்லாருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ராக்டிவா வந்துச்சு. நீங்க இப்ப ஃபர்தரா நம்ம ஆல்ரெடி பேசணும் இல்லையா சார், அது மாதிரி இந்த இன்டர்ன்ஷிப் ரிலேட்டட் இந்த விஷயங்களை வந்து நீங்க கண்டினியூஸா எனக்கு கொடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கேட்கறாங்களோ அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம கம்மி வெப்சைட்லயுமே நான் வந்து அந்த இன்டர்ன்ஷிப் நமக்கு வந்து இந்த போர்ட்டல் ஒன்று கிரியேட் அமர்க்கல, அது வந்து நீங்க இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு அப்படின்னா த்ரூ அந்த வெப்சைட் மூலியமா வந்தது அப்படின்னா நமக்கு அவங்க டேட்டா பேஸ் கிரியேட் பண்றாங்க. அது அது வந்து நமக்கு ஒரு டேட்டாவா இருக்கும், ஆத்தென்டிகேட் இன்ஃபர்மேஷனாகவும் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். த்ரூ மெயில் மூலியமா வர்றதை விட அது மூலியமா வந்து அதுக்கப்புறம் நம்ம கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் நீங்க சொல்ல தேவையில்லை, நீங்க செய்வீங்க கண்டிப்பா. எல்லாத்தையுமே ஒரு கனெக்ட் பண்ணணும். நீங்க எப்போதுமே கனெக்ஷன்ல இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸுடைய ரெக்யர்மெண்ட் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு நம்ம முடிஞ்சோடனே முடிச்சுக்காம அதுக்கப்புறம் கண்டினியூஸா நம்ம இல்ல சார் அது அப்படிதான். நான் என்ன நீங்க சொல்ற அந்த பாயிண்டா நீங்க சொல்ற மாதிரி ஆரம்ப புள்ளியா வச்சு நம்ம சொல்லுவோம் வந்து ரொம்ப ஒரு பேஷனேட்டா ஒரு கண்டினியூஸா ஒரு 2 hours வந்து பசங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல நீங்க உங்களுடைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போய் ரீச் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு நீங்க பேசுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. அதனால ஸ்டூடெண்ட்ஸும் இந்த அளவுக்கு ஒரு 15 minutes மேல பார்க்காத ஸ்டூடெண்ட் கண்டினியூஸா 2 hours வந்து ஃபாலோ பண்ணாங்கிறப்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இந்த மீட்டிங் முடிச்சு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஃபர்தரா நமக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கறத நம்ம கண்டினியூஸா நம்ம பேசுவோம் சார். அதுக்கான பிளாட்ஃபார்ம் எப்படி நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சொல்லுங்க சார். ஏன்னா உங்களுக்கு தான் நான் கடன்படணும். ஏன்னா நான் ஜஸ்ட் ஒரு 25 வருஷம் ஒரு அலுமினி ஒரு விஷயத்துக்கு எனக்கு, ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன், பட் யாருக்கிட்ட நான் பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு விஷயம் எனக்கு வந்து கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது. பட் அன்னைக்கு நேரில் வந்து உங்களை பார்த்து பேசினதுக்கு அப்புறம் உங்களோட அந்த ஒரு மனநிலையை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ அது சப்போர்ட்டாக என்னன்னா அதுக்கு ரிலேட்டடாக யார் யாரை நம்ம அணுகணும், என்ன ப்ராசஸ், என்ன மாதிரி விஷயங்கள் யார் யாரை நம்ம வந்து அணுகுனா எப்படி நம்மளுக்கு கிடைக்கும், அது வந்து நம்ம எப்படி கொண்டு சேர்க்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் அப் மாதிரி அது நடந்தது. நம்ம அமக் ப்ராடக்ட் வந்து இப்படி தான் வந்து ஃபேஸ் பண்ணணும், இப்படி தான் ஒரு தைரியத்தோட அவங்க வந்து எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் ஒரு நிஜ உலகத்தை வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு, அவங்க அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு, அவங்கள நான் நினைச்ச விஷயத்த அவங்க செய்யறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறதுக்கு ஒரு ஒரு எனக்கு ரொம்ப ஒரு அதில் ஒரு சின்ன ஒரு துருப்பாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அது வந்து உங்களுக்கும் மற்ற எல்லா ஹெச்ஓடிஸ்க்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நான் நன்றி சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அதுதான் வந்து நான் வந்து சொல்றேன். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம், நான் எவ்வளோ பேர் நிறைய பேர் நான் பேசியிருக்கேன், போயிட்டு நிறைய காலேஜஸ் போயிருக்கேன், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். பட் ஃபேஸ் டு ஃபேஸில்
நான் எந்த விதமான ஸ்லைடோ இல்லை எந்த விதமான வீடியோவும் இல்லாமல், ஏன்னா நான் வந்து எல்லாமே உங்கள்கிட்ட முன்னாடி எப்படி சொல்லணும்னா எனக்கு அது வந்து எப்போ வேணா எடுத்து பார்த்துக்கலாம். பட்டு நான் பேசுகிற விஷயம் என்னோட கடந்து வந்த பாதைகளை நான் பேசணும்னு தான் நினைச்சேன். அது ஓரளவு நான் சொல்லியிருக்கேன்ற மட்டும் கண்டிப்பா சார். வந்து நீங்க சொன்ன எதையுமே மிஸ் பண்ணல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல எல்லாம் தாண்டி எனக்கு நிறைய விஷயங்கள் பசங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கோம். பசங்க வந்து கண்டிப்பா இதுல இருந்து நிறைய ஒரு ஐ ஓப்பனிங் செஷனாவே இருந்திருக்கும் பசங்களுக்கு. கண்டிப்பா அவங்க வந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்கள்ட்ட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.